திரைப்படங்கள்ல சொல்றதுக்கு இன்னைக்கு இந்த தயாரிப்பாளருங்கிற ஒரு இந்த பொறுப்பு வந்து ஒரு பெரிய உதவியா இருக்கு. அதனால ஒரு தயாரிப்பாளராக எங்களுக்கு சொல்லணுங்கிற கருத்துக்களை இனிமேல் திரைப்படங்கள் மூலமாகவே தைரியமா சொல்லலாங்கிற ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விட்டதுக்கு முதல் நன்றி இந்த ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளர் உங்களுக்கும். அதையெல்லாம் தாண்டி என் மீது, அதாவது யாருமே வந்து ஒருத்தர் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம் திறமை மீது நமக்கு இருக்கும் நம்பிக்கை இன்னொருத்தர் நம்ம மேல வைக்கும்போது அது பன்மடங்கு உயரும். அந்த வகையில் என் மீது முதலில் நம்பிக்கை வைத்து சுதந்திர இசை கலைஞனாக இருந்த ஹிப்ஹாப் தமிழா இந்த 2 சிறுவர்களை திரைத்துறைக்கு அழைத்து வந்து எங்களுக்கு வந்து ஆரம்ப புள்ளி வைத்த எங்கள் அண்ணன் சுந்தர்சி அவர்கள் இந்த முயற்சியிலும் எனக்கு வந்து பெருசா நாங்க வந்து ஒரு தனி கும்பல், நாங்க பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா அப்படியே தான் இருக்கும். எங்களுக்கு பெருசா எங்களுக்கும் திரைத்துறைக்குமான கனெக்ட் வந்து இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் சந்திப்புல மட்டும்தான் நிகழும் பொதுவாகவே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஏதாவது சினிமாவில் டவுட் ஏதாவது ஒண்ணுன்னா எங்களுக்கு தெரிந்த அட்வைஸ் கேட்கக்கூடிய ஒரே நபரும் வந்து அண்ணன் சுந்தர்சி தான். ஸோ அவர் எங்கள் மீது வைத்த நம்பிக்கை நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கை கொள்ள மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இன்னைக்கு லான்ச் பண்ண போற இந்த ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட்ங்கிற எங்களோட ப்ரொடக்ஷன் நிறுவனமாகட்டும் சரி, நாங்கள் எடுத்த முதல் படத்தின் ட்ரெய்லர் வெளியிடுவதற்கு முன் அண்ணன் அதை வெளியிடணுங்கிறது எங்களோட ஆசை. அதனால் அண்ணன் ஒரு வார்த்தைகள் பேசி ட்ரெய்லர் வெளியிடுன்னு சொல்லிட்டான். ட்ரெய்லரை எல்லாருக்கும் காமிச்சிடலாம். ஸோ இந்த நேரத்துல ஜீவாவையும் ஒரு செகண்ட் மேடை கழிச்சு அவரையும் கூட சென்று ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். பொதுவாக மேடையே ஏறினதில்லை. இதுதான் முதல் சினிமா ஆம்பளை பட திரைப்படத்துக்கு அப்புறம் முதல் சினிமா மேடைன்னு நினைக்கிறேன். அதாவது 2வது சினிமா மேடை. அது எங்களுடைய படங்கிறது சந்தோஷம். வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து என்னோட டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்ல ஒரு அடுத்த ஸ்டெப்ல அடியெடுத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ள அந்த இன்ஸ்டியூஷன் நுழையும் போது என் ஒய்ஃப் லைவ் வீடியோ எடுத்து எனக்கு காமிச்சிட்டாங்க. அப்போ எங்க பெற்றவங்கிற முறையில் எங்க 2 பேர் கண்ணீர் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு. எங்க குழந்தை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம், அதே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்கு என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது. அதாவது ஒரு முதல்ல வந்து லைஃப் மேல எந்த வித பயமும் இல்லாம தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட என் முன்னாடி வந்த இந்த 2 பேரும் இன்னைக்கு வந்து தனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சு பல பேருக்கு கை தூக்கி கொடுக்குற நிலைமையில வந்திருக்காங்க போது உண்மையாவே பெற்ற பொழுதும் பெரிதும் தன் மகனை சான்றோன கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்துல தான் நான் இருக்கேன். ஆதிட்டு இருக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, தான் மட்டும் இல்லாம திறமை உள்ள இளைஞர்களுக்கு கை தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்கு. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்ல, வளர்றதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு. இப்ப ஆதியால நான் வந்து ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன். ஆனா ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துறாருங்கிற கணக்கு சொல்லவே முடியாது. அவ்வளவு அறிமுகங்கள் அவரு பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ தமிழா என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவம் நல்லா வருவாங்கிற நல்லா வந்துட்டாங்க, இன்னும் மேல மேல வளருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது இப்போ தமிழா என்டர்டெயின்மெண்ட் மூலம் பல திறமைசாலிகள் இளைஞர்களுக்கு கைவினைகளுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப ஒரு சந்தோஷமா நம்ம அண்ணன் இருக்கு. ரொம்ப பேச வேண்டிய பத்தி, ஏன்னா அன்பேஷம் படத்துல ஒரு டைலாக் வரும். நாதன் வந்து கமல் சார் வந்து சொல்லுவாரு, நீ அண்ணன் மாதிரியாட்டு. இதே முதல்ல சொல்லி கமல் சார் கேட்பாரு, இது லவ்வா அசிங்கமா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வெக்கப்பட்டு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் நான் அதை பத்தி ரொம்ப உயர்வா பேசினா இவங்களே நான் நக்கல் அடிப்பாங்க பின்னாடி. அதனால ரொம்ப சந்தோஷமான மேடை. என்னவா இருந்தாலும்
ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தை விட அவங்க படத்தை லான்ச் பண்ற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம், அந்த அவங்க கொடுத்துருக்கிற அந்த அபிமானம், மரியாதை ரொம்ப நெகிழ வச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தம்பிங்களா. இந்த நிறுவனம் மேலும் வளர ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வேண்டிக்க முருகன் எனக்கு வேண்டி இந்த ட்ரெய்லரையும் இப்போ அது என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்கா நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. இந்த ட்ரெய்லர் இன்னைக்கு சாயந்தரம் தான் ரசிகர்களுக்கு வெளியிட போறோம் யூடியூப்ல. ஸோ இது உங்களுக்காக மட்டுமே பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் த பிரஸ். ஸோ இதை யாரும் ரெக்கார்ட் பண்ண வேணாம்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ட்ரெய்லர் பார்க்கலாம். ட்ரெய்லர் அண்ட் எங்கள் அண்ணனுக்கு மிகவும் நன்றி எங்களுக்காக வந்ததற்காக. ஸோ இதை தொடர்ந்து இந்த படத்தின் நடித்த நடிகர்கள் அவங்கள முதல்ல ஒவ்வொருத்தரா மேடை கலைக்க போகிறோம். இந்த படத்தை உருவாக்கும் பொழுது இதோட முதன்மை கதாபாத்திரமாக வைத்து நான் எழுதியது நட்டி சார. ஸோ இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம், கிட்டத்தட்ட படத்தை இழுத்துட்டு போகக்கூடிய, படத்தை மக்களுக்கு சொல்ற கதாபாத்திரமாக நட்டி சாரோட கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது. ஸோ ப்ளீஸ் வெல்கம் நட்டி நட்ராஜ் சார். நட்டி அலைஸ் நட்ராஜ் த கிங் மேக்கர் கதாபாத்திரம். எல்லாருக்கும் வணக்கம். நான் நட்டி நட்ராஜ். இந்த படத்தில் பேர்ல தான் நடிச்சிருக்கேன். இதுல முக்கியமான ஒரு டயலாக் ஒன்று வரும், விச் இஸ் என் பேர் நட்ராஜ், நட்டி அலைஸ் நட்ராஜ், என்ன எல்லாரும் கிங் மேக்கர்னு கூப்பிடுவாங்க. இது என்னுடைய கதை தான், ஆனா இந்த படத்துக்கு நான் கதாநாயகன் கிடையாது அப்படின்னு ஒன்று வரும். அப்படிதான் இது ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த படத்தை நான் முதல்ல கதையை கேட்ட உடனே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா இந்த வயசுல இப்படி ஒரு கதையை யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தெரிஞ்சும் இதை அட்டன் பண்ற ஹிப்ஹாப் என்டர்டைன்மெண்ட் அவங்க அந்த என்டையர் டீமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சுந்தர்சி சார் டீம்ல இருந்து பல பேர் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் எல்லாம் அப்படிதான் சொல்லலாம், அங்கேருந்து வந்தேன், அவங்க கூட இருந்து வந்தவன் நானும். ஸோ இந்த மாதிரி ஒரு புது முயற்சிகளுக்கு எப்பவுமே முனைப்பா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அனுபவமான ஒரு அவுட்புட்டை நான் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. finest film, please do come and watch in theaters. அது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். All the very best to the entire team. Thank you so much. Thank you sir. சார் இந்த படத்துல இருந்து ஏதோ ஒரு டைலாக் சும்மா ஒரு ட்ரெயிலர்ல வந்திருக்கு, நாட்டில் கம்மியா இருக்கும் கொடுப்பியா ஜாஸ்தியா இருக்கும் கொடுப்பியா, கம்மியா இருக்கும் தான் கொடுக்கணும். அப்ப யாரா நாட்டில் கம்மியா இருக்காங்க? பணக்காரன் மட்டும்தானே, எல்லா எல்லாத்தையும் பணக்காரன். நட்டி அலைஸ் நட்ராஜ் த கிங் மேக்கர் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நட்ராஜ் சார் நடிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ நட்டி சார், தேங்க்யூ ஃபார் தி பிரசன்ஸ். நன்றி சார், தேங்க்யூ. ஓகே, ஸோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இது பண்ணிங்க, போடாதீங்க, காப்பிரைட் இஷ்யூ வருமா? ஓகே, திங்க் மியூசிக்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க இதை காப்பிரைட்டை ஃப்ரீயாக விட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னா நாங்கள் இதை போட்டுப்போம் ஆசையா. ஓகே, என்ன ப்ரெஸ் கோவப்படுறாங்க, அதனால யாரா இருக்கீங்களா திங்க் மியூசிக் ஓகே டன். சரி, ஓகே டன். எனிவே ஓகே, மியூசிக் கட் பண்ணிடுங்க. டன், தேங்க்யூ. ஸோ கம்ஃபர்டபுள், எல்லாம் கம்ஃபர்டபுள் ஆகுது. ஓகே டன். ஓகே, ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு இன்னொரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தலைவாசல் விஜய் சார் சென்ட்ரல் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அவர் கதாபாத்திரத்தை பற்றி ஓரிரு வரிகள் சொல்ல மேடை கலைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இது இப்போ ஆதி இன்ஃபேக்ட் நேற்று நைட் நான் இந்த படத்தில் நான் நடித்ததும், இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது only one thing came to my mind is a hard-hitting film from a soft-looking and soft-spoken person. இவர் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவாருன்னு சத்தியமா தெரியாது. ஐ ஒர்க் லைக் ஒரு பவர் பிளேயர் ஆடுற ஒரு பிளேயர் மாதிரி ஒரு
3 days வந்து பண்ணிட்டு போனேன் அந்த படத்துல. A very hard-hitting film, and the best part of Adi and his team is so humble, and இவர்கிட்ட இருக்கிற டீம் ஒட்டுமொத்த பசங்களுமே வந்து they are so nice, accommodative, and one thing ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, this guy Adi, he knows what he wants and he has the conviction. சரி, இது கிடைச்சது, இதுக்கு மேல நம்ம இன்னொரு இந்த மாதிரி ஒன்று எடுக்கலாம், அந்த மாதிரி ஒன்று எடுக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷனே இல்லை. ஐ வாண்ட் அண்ட் ஐ காட் இட். அதுதான். ஸோ எலாபரேட்டா இந்த கதாபாத்திரத்தை சொல்லணும்னா, ஐ திங்க் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கேபினெட்ல இருக்கிறவங்களும் பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அண்ட் இங்க சிவில் போலீஸர், குமரவேலு, நட்டி, அதுக்கப்புறம் கல்யாண் மாஸ்டர், ஹரிஷ், எவ்ரி ஒன், we have done a wonderful job, I think. And Sundar C sir, thank you very much to be in front of you. And I worked in a couple of films with you, and honestly I'm looking forward to this movie. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு அருமையான ஒரு யூனிட், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு வார்ம்த், everything is there in it. All the best for your production, Hip Hop Entertainment. God bless you, Adi. Thank you, sir. Thanks a lot, sir. இது பிரஸுக்காக திங்க் மியூசிக்கோட வைஸ் பிரசிடென்ட் நம்மளுக்காக இங்கே வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன், இது மாதிரி மியூசிக் பண்ணால் நல்லா இருக்கும் விழா, ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்க மாட்டீங்கன்னு. ஓகே, போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் ப்ராப்ளம் வராது, ஸோ மியூசிக் போட்டுக்கலாம். ஸோ ஓகே இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும்? ஓகே, டன். ஓகே, உங்களோட கால் தான். உங்களுக்கு வேணாம்னா வேணாம். ஓகே டன், வேண்டாம். ஓகே டன். ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் இயக்குனர், நடிகர் திரு அழகம் பெருமாள் சார் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். சார் இன்னும் கேரக்டர் விட்டு வெளில வரலன்னா நீங்க பேசிக்கிட்டீங்களா? புலிப்பாளிகள் வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். புதுப்பேட்டைக்கு பிறகு எனக்கு அமைந்த ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்ல முடியும். வணக்கம் சுந்தர் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஹாங்காங் 2-3 வெளிநாடுகளுக்கு போயிட்டு நேற்று மிட்நைட் தான் வந்தேன். இருந்து நடக்க கூட முடியல, அந்த அளவுக்கு டயர்டாக இருந்தாலும் ஆதி படத்துக்காக, படத்தை பற்றி பேசுறதுக்காக கட்டாயம் வரணும் வந்திருக்கேன். அந்த ஊர்ல எல்லாம் இருக்கிறப்போ, அந்த நாடுகளில் இருக்கிறப்போ ஒண்ணு கேட்டாங்க, ஏன்னா புதுப்பேட்டை மாதிரி படத்துக்கு ஒரு படம் வரவே இல்லையே என்ன அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்க எல்லாருடைய ஆதங்கத்துக்கும் கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கு, அதுதான் கடைசி உலக போர் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு புலிப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டீஷியன் கேரக்டர். புதுப்பேட்டை நம்ம ஏற்கனவே பார்த்த அரசியல்வாதியாக இருந்தால், புலிப்பாண்டி நாம் இதுவரை பார்த்திராத ஒரு அரசியல்வாதி. கொஞ்சம் அறிவுஜீவித்தனமாகவும் இருப்பாரு, ரொம்ப அன்பாகவும் இருப்பாரு, கொஞ்சம் ஆரலூசாகவும் இருப்பாரு. அதுதான் அந்த கேரக்டர், அதனால அந்த கெட்டப். இந்த படம் வந்து எனக்கு தெரிந்து நான் படம் பார்க்கவில்லை. ஆதி கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு முன்னால கதை சொன்னது மட்டும், என்னுடைய கேரக்டர் சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அப்பவே நான் தீர்மானிச்சேன், இது மாதிரி படம் தமிழ் சினிமாவில் வரவில்லை. என்னால அடிச்சு சொல்ல முடியும். நிறைய பேருக்கு படம் பார்த்திருக்கலாம். இலக்கியத்தில் வந்து மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க, மாய யதார்த்தம் அப்படிம்பாங்க. இந்த படத்துல யதார்த்தம் இருக்கும், கூடவே ஒரு மாயம் இருக்கும். இது நிச்சயமாக ஒரு கல்ட் சினிமாவாக மாறும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். நீங்கள் படம் பார்த்த பிறகு நீங்கள் நிச்சயமா உணர்வீங்க. ஆதியை பொறுத்தவரையில
ஜல்லிக்கட்டு பாட்டுக்கு பிறகு அவர் மியூசிக் பண்ண படங்கள், அவருடைய பாடல்கள் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியுமே தவிர பெரிய லெவலில் எனக்கு தெரியாது. இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அப்படிதான் வச்சுட்டு இருந்தேன். பிடி சார் படம் பார்த்த பிறகு நான் ரொம்ப சோசியல் மீடியால ரொம்ப க்ளோஸ் அப்சர்வ் பண்ண. அவர் மிகப்பெரிய பட்டாளத்தை வச்சிருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு. ரசிகர் கூட்டம் ஒரு பெரிய தம்பிகள் பட்டாளம் இருக்கு நான் பார்த்தேன். அது அந்த தம்பிகள் பட்டாளத்துல என்னை ஒரு அண்ணனா சேர்த்துக்குவோம். இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நடிகருக்கு கேரக்டர் ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல எனக்கு கிடைச்ச கேரக்டர் எனக்கு நீங்க கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு. நன்றி, நன்றி ஆதி, நான் மறக்கவே மாட்டேன். உழைப்பவர்களுக்கு அவங்களுடைய வியர்வை உணரும் முன் ஊதியம் கொடு அப்படின்னு நபிகளார் சொல்லுவாரு. இந்த சினிமால அதெல்லாம் ரொம்ப அபூர்வமாயிருச்சு. ஆதியோட ப்ரொடக்ஷன்ல நடிச்சவங்க அத்தனை பேருக்கும் கவனிப்பாகட்டும், சம்பளமாகட்டும், சகல விஷயங்களும் அவ்வளவு பார்த்து 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 செஞ்சதோட மட்டுமல்லாமல் அவர் கேட்பாரு, உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார், ஏன்னா அவர் வீட்டு கல்யாணத்துக்கோ இல்ல அவர் வீட்டுக்கு ஒரு பர்சனல் ஃபங்க்ஷனுக்கு போனா நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு ஸ்ரத்தை எடுத்து இங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. ரொம்ப உன்னதமான பண்புகள் ஆதி இந்த வயசுல உங்களுக்கு. அது ஒரு தயாரிப்பாளராக, இயக்குனராக, நடிகராக, இசை அமைப்பாளராக உங்களை பார்த்து பெருமைன்னு சொன்னா அது போய் பொறாமையா இருக்கு எனக்குலாம் சத்தியமா. அப்புறம் என்னுடைய நண்பர்கள் நட்டி, குமரவேல், சிங்கம்புலி, எம்எல்ஏ கூட்டு பேரே மறந்து போச்சு. குமரவேல் சாரோட பிரதர், அப்புறம் கல்யாண், விஜய் எங்களுக்கு காம்பினேஷன் கிடையாது, ஹரீஷ் உத்தமன், நாசர் சார் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சேவல் பண்ணைன்னு சொல்லலாம். ஆம்பளைங்க தான் ஜாஸ்தி இந்த படத்துல. அனக்கா மட்டும் தான் ஒரே ஒரு ஹீரோயின் நினைக்கிறேன். திரும்பியும் சொல்றேன், இந்த படம் முற்றிலும் சினிமாவுக்கு புதிதான படம். ஆதிக்குமே கடைசி உலக போருக்கு பின், கடைசி உலக போருக்கு முன்னு ஆதி பேசப்படுவார். இனிமே ஆதி யோசிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு இணையாக அதற்கு மேலாகத்தான் இருக்கணுமே தவிர பேக் டு ஒரு ஃபார்முலா பிலிமுக்கு ஆதி போகவே கூடாது. அவ்வளவு ரெஸ்பான்சிபிள் அந்த படத்தை பண்ணியிருக்காரு. முற்றிலும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு சிறப்பான வித்தியாசமான விருந்தை அளிக்கப் போகிறது என்பதில் துளி கூட மாற்று கருத்து கிடையாது. அவர் டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் அர்ஜுன், எடிட்டர் வினோத் அவங்களாகட்டும் எல்லாருமே ரொம்ப ஒரு நல்ல அனுபவம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். உண்மையிலே எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்குள்ள ஒரு 4 கண்ட்ரி போயிட்டு வந்ததுனால ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கூட தோணுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்தே ஆகணும், ஆதி பத்தி பேசணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் நடிச்சுங்கிறப்போ எங்களால் நெஞ்ச நிமித்தி பேச முடியும். ஏதோ கேரக்டர்ஸ் நடிக்கிறோம் மற்றவர். பட் இதுதான் ஒரு நடிகருக்கான ஒரு இது. அந்த விதத்துல இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு திரும்பி ஆதிக்கு ஒரு நன்றி சொல்றேன். விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை சொல்கிறேன். பொதுமக்களிடம் மிக அருமையான சிறப்பான முறையில இந்த படத்தை பற்றி கூட சேருங்கள் என்று உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அண்ணன் சிங்கம்புலி இயக்குனர் அவர்கள், நடிகர் அண்ணன் சிங்கம்புலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அண்ணன் வாங்கினேன். இப்ப நடிகரா இயக்குனரானே தெரியல, மகாராஜாக்கு அப்புறம் அண்ணன் என்ன சொல்லணும்னே தெரியல. ஸோ மகாராஜாவில் அண்ணன் நடிச்ச ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இதுக்கப்புறம் அண்ணன் காமெடின்னாங்க, இப்போ வில்லன் ஆயிட்டாரு. ஸோ இந்த படத்துல அது டைரக்டர் எப்படி என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அண்ணன். ஒரு வார்த்தைகள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரையும் சந்திச்சிருக்க ரொம்ப மகிழ்ச்சி. நான் எல்லா மேடையிலையும் பயம் இல்லாமல் பேசிடுவேன், நகைச்சுவையாக பேசிடுவேன். அந்த நீங்கள் கேட்குற 30 நிமிஷத்தையும் அந்த எப்படி போச்சு இந்த நேரம் இல்லாமல் கூட நான் பேசலாம். ஆனால் எங்கள் ஸ்கூல் வாத்தியார் முன்னாடி உட்காந்துருக்காரு. எங்கள் டீச்சருக்கு முன்னாடி நான் எப்படி பேசுறேன்னு தெரியல.
உங்களை எப்படி ஆதி என் தம்பியை எப்படி சினிமாவுக்குள்ள கொண்டு வந்து இவ்வளவு பெரிய உயரத்துல அவர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணம் எங்க டைரக்டர் சுந்தர் சி சார். அதே மாதிரி தான் என்னைய 97 என்னை அசிஸ்டன்ட் டைரக்டரா யாருமே என்னை சீந்தலை, யாருமே என்னைய சேர்த்துக்கல. 7 வருஷம் ஒருத்தன் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே அலைய முடியுமா சொல்லுங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் படம் அருணாச்சலத்தில் எங்கள் சார் தான் என்னை சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்னைக்குமே என்னை விட்டு போன்னு சொல்ல, போய் படம் பண்ணுறான்னு சொல்லுவார். ஆனால் அடுத்த படத்துல எல்லாம் நீ வேண்டாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் தான் அவர்கிட்ட சொல்லாமல் ஓடி போயிட்டேன். இந்த படத்தை பற்றி பேசணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாள் நான் ஆதி தம்பி எப்போ பார்த்தேன்னா எங்கள் டைரக்டரோட பார்க் ஹோட்டலில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. என்கிட்ட கார் இல்லை, அண்ணே நான் உங்களை இறக்கி விடுறேன் அப்படின்னாரு. என்னை கொண்டு வந்து 1:15 நைட்டு வீட்டில் KK நகரில் இறக்கி விட்டு போனார். நான் மறுநாள் கேட்டேன், இன்னும் எப்படி உங்க கூட நான் பழக்கமே இல்லைன்னு. இன்னும் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு என்னாரு. இவர் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லும்போது, அண்ணே என்னோட முதல் படத்துலேருந்து நீங்கள் இருக்கணும்னு நான் எல்லா டைரக்டர்ட்டையும் சொன்னேன்னு, ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன்னு, எல்லாத்துலேயும் சொன்னேன். அவங்க டேட் இல்லைம்பாங்க, அந்த கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டராக இருக்கும்பாங்க. யாருமே வந்து உங்களை உள்ள இழுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இல்லைண்ணே. அவர் டேட் இல்லைன்னு சொல்றாரு, அவர் அந்த காசு வைக்கிறாரு, இதுன்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்கண்ணே. இன்னைக்கு நான் முடிவு பண்ற இடத்துல இருக்கேன்னு, நீங்க வரணும்னேன்னாரு. அதான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னது. நான் முடிவு பண்ற இடத்துல இருக்கேன்னு, நீங்க எல்லாமே போக மாட்டேன் ஷூட்டிங்னாரு. எல்லாத்தையுமே ஷூட்டிங் வந்தோம்னா டைரக்டர் அங்கே போய் ஸ்பாட்டில் போய் பார்ப்போம், அசோசியேட் சீன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கேரவன்ல வந்து உங்களுக்கு ஓகே வேணும், காலையில் சாப்பாடு வந்துச்சா, ரூம் எப்படி இருக்கு, கம்ஃபர்டா இருந்துச்சா, வேற எதுவும் பிரச்சனையானு இது கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் நட்டி சார் நிற்கிறாரு, எல்லாருக்கும் பார்த்து நின்றுட்டே இருக்கையில நான் எல்லாரும் கூட ஈஸியாக பழகிடுவேன், பேசிடுவேன். நட்டி சார் உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நான் ஏதாவது சொன்னா கோச்சுக்கிறீங்களாம் பாரு. அவர் ஐயா, நான் சொன்னேன் எங்களை விட அந்த ஆள்கிட்ட நல்லவர், நாங்க தான் கிரிமினல், அவர் ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட எது வேணாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓப்பனிங் ஹீரோ ஓப்பனிங் சாங் முடிச்சோடனே அப்பா அம்மா மீட்டிங்கு, அப்புறம் உள்ள இன்ட்ரோடக்ஷன், அவங்க கூட ஃபைட்டு, அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ் பேக்கு, அதுக்கப்புறம் அப்படி போய் இன்ட்ரோ பிளாக்கு, அதுக்கப்புறம் அவன் எங்கே போனா இங்கே போன ஈஸியாக 10 நிமிஷத்துல கதை பண்ணி படம் பண்ணுறதை விட்டு போட்டு கடைசி உலகப்போர் இவங்களை ரிஸ்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி இருந்துச்சு இல்லை, தேர்ட் வேர்ல்டு வார் வரப்போதா என்னன்னு தெரியல, நம்ம இந்தியா சந்திச்சது எத்தனை வாருன்னு தெரியல, கடைசி உலக போர் எதை நோக்கி என்ன ஏது, இதுக்கு சரியான தீர்வு சொல்லிடுவோமா, இது பெரிய ரைட்டர்ஸ் பின்புலா இருக்கா, பெரிய ரீமேக்கா, ரெஃபரன்ஸ் இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்து எடுத்திருக்கோமா, எதுவுமே இல்லாமல் நான் எடுக்கிறேன் பாரு, நீ பார் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சிக்கு தம்பிக்கு ஒரு சல்யூட் எடுத்தேன். இது ஒரு என்னங்க, ஒரு காசை சம்பாரிச்சோமா, ஒரு இடம் வாங்கி போட்டோமா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணுமா, அங்கே ஃபாரின் போனோமா, அங்கே போனோமா, இங்கே போனோமான்னு சுத்தாம நீங்க பாட்டுக்கு சம்பாரிச்ச காசெல்லாம் தூக்கி போட்டு சினிமா படம் எடுத்து டீனை வச்சு ஒரு ஆளை வச்சு கஞ்சிக்கிறதே கஷ்டம். நீங்க உங்க ஒரே பயங்கரமான கூட்டமாக வச்சுக்கிட்டு அவ்வளவு பேர்த்தையும் அரவணைச்சு போறதுன்னு சும்மா சாதாரண காரியமா? அந்த ஒரு எண்ணம் உங்களை வாழ வைக்கும். கண்டிப்பா அந்த சினிமா உங்களை விடவே விட. ஐ லவ் யூ சார். நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போனேன், கான்செப்ட்ல நடிங்கன்னாரு, ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசுவோம்னாரு, அண்ணனுக்கு நாமத்தை போடுங்கன்னாரு. நான் சொன்னேன், இப்பதான் அரண்மனை 4ல சுந்திசி சார் கூட நான் நாமம் போட்டு போலீஸா நடிச்சேன்னு, அப்படியானே சென்டிமெண்ட் சூப்பரா இருக்கும், போடுங்க நாமத்தைன்றாரு. அப்புறமேலே அந்த படத்தை கடவுள் நம்பிக்கையுள்ள ஒரு போலீஸா நடிக்கிறேன்னு, இதுலயும் அலையதானே, அப்படியே வைங்கன்னாரு. என்ன அப்படி சொன்னாருன்னா கரெக்டா இருக்குங்க, பேசாமங்கண்ணே நல்லா இருக்குங்க அப்படின்னாரு. அவங்களுக்கு ரிசம்பிளன்ஸ் அது வேணும்னே வாங்கினே அப்படின்னு கூப்பிட்டு போனார். ஒரு டைலாக்கை சொல்லிட்டு ஓகே இல்லை ரைட்னே அப்படின்னாரு. படம் நடந்துட்டு இருந்தீங்க உடுமலைப்பேட்டையில, நான் குமரன் கல்யாண் சார், நட்டி சார் எல்லா ரூம்ல உட்காந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். 15 நாள் உச்சு வச்ச வெயில், தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு. தெரியுமா அவங்களுக்கு? தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு, உடம்பு சரியில்லை.
காலையில் ஷூட்டிங்கிறாரு. நான்லாம் போய் கையால பிடிச்சிட்டேன். தம்பி நீ வீட்டுக்கு போ, ஷூட்டிங் பிரேக் பண்ணு, உடம்ப பாரு. இல்லைண்ணே உங்கள் டேட்டில் கிடைக்காதுண்ணே, காம்பினேஷன்ஸ்ல நீ கூப்பிடா, நான் வரேன். யாராவது வரமாட்டான்னு சொல்லு, நான் ஃபோன் பண்ணுறேன். இந்த படத்தோட வேறு படம், இந்த படத்தில் போய் நம்ம கிழிக்க போகிறோம். நான் சொல்கிறேன் தம்பி உடம்ப பாரு, நீ இருந்தால் தானே எல்லாமே நடக்கும். நீ தானே கேப்டனு. சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மறுநாள் சரி கிளம்பி போகலாம்ட்டு ஊர்லேருந்து வந்தார். அதுக்கப்புறம் டைரக்டர் நான் பார்க்கும்போது டைரக்டருக்கு நான் தான் சொன்னேன் தம்பிக்கு உடம்பு சரியில்லை சார். என்னடா அது சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னார். ஸோ இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக சினிமாவில் இருக்க நம்ம அவரை கைவிடக்கூடாது. அவருக்கு மேக்சிமம் நம்ம என்னென்ன ஒத்துழைப்பு பண்ணணுமோ அந்த தம்பிக்கு பண்ணால் தான் அந்த தம்பி மற்றவங்களுக்கு பண்ண முடியும். இந்த தம்பி உங்களுடைய போட்டு உங்களோட திறமை எல்லாமே இந்த படத்தில் போட்டிருக்கீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. இது ஒன்றும் இல்லை, நம்ம டைரக்டர் வந்துட்டார், அவர் தொடங்கி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 2 படம் பண்ணுங்க, நல்ல படமாக பண்ணுங்க, நிறையா செலக்டிவாக பண்ணுங்க. உங்களை நேசிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கும். ஓகே, கடைசி உலக போர் வெற்றியை நோக்கி இருக்கும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. கூடுதல் நண்பர்கள் அனைவரும் ஒரு இளையவருக்கு செய்கிற சப்போர்ட்டு தான் நம்ம சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு செய்ய போகிற மிகப்பெரிய சப்போர்ட். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எங்கள் டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். நன்றி சார். அடுத்ததாக ஹரிஷ் உத்தமன் அண்ணா என்னோட ஏற்கனவே நத்திய துணை படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ரொம்ப பிசிக்கலா ரொம்ப டிமாண்டிங்கான ரோல். மலையில உருண்டு புரண்டு விழுந்து, ஆனா ஒரு தடவை கூட நிறுத்துங்கன்னு சொல்லவே இல்லை. ஸோ ஹரிஷ் உத்தமன் அண்ணா இந்த படத்தில் மேஜர் பிரப்ஜோத் சிங்காக நடிச்சிருக்காரு. ஸோ அண்ணா ஒரு வார்த்தைகள். இது வந்திருக்கிற இங்க வந்திருக்கிற பிரஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், சீஃப் கெஸ்ட் சுந்தர் சார் அண்ட் இந்த படத்துல டீம்ல நடிச்ச ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HHT ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷன்ஸ், அதை பத்தி நான் சொல்லிருந்தோம். பிகாஸ் ஹிப்ஹாப் தமிழா சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவர் பண்ண ஒவ்வொரு விஷயங்களையும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் பண்ணுவாரு. ஜஸ்ட் நாட் ஒரு கமர்ஷியலா ஒரு விஷயம் பண்ணணும்னு மட்டும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அது ஜல்லிக்கட்டு டைம்ல ஆகட்டும், அவர் பண்ண படங்கள் ஆகட்டும், கமர்ஷியல் படங்களா இருந்தாலும் அதுல ஒரு விஷயம் இருக்கும். ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் படமா கடைசி உலக போர். இன்னைக்கு ட்ரெய்லர் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான் பார்த்தோம். நான் இன்னும் படம் பார்க்கல. பட் என்கிட்ட என்னோட கேரக்டர் பத்தி டிஸ்கிரைப் பண்ண வந்தப்போ இவரு ஷூட் பண்ண போர்ஷன்ஸ் காமிச்சாரு, ப்ரீ விஷுவல்ஸ் மாதிரி ஒரு விஷயங்கள் காமிச்சாரு. அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு. இவ்வளோ பெரிய படம் ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் படமா பண்ணது. வாழ்த்துக்கள். திஸ் இஸ் நாட் an easy task. It's a humongous task. இது பாசிபிள். இட் இஸ் பிகாஸ் உங்களை சுத்தி நீங்க வச்சிருக்கிற உங்களோட டீம் இல்லாத உங்களோட பிரதர்ஸ், உங்களோட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நான் பாக்குறேன். எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு தெரியவே இல்லை, நீங்க ஃபேமிலியோட எப்ப டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு தெரியல. பிகாஸ் மூவிஸ், மூவி ரிலேட்டட் ஆல்பம்ஸ், இதுலதான் நிறைய நம்ம பாக்குறோம். எனக்கு தெரியல, நான் பயங்கர ஃபேமிலி ஓரியன்டட் பர்சன். நான் ஷூட் முடிஞ்சா உடனே டக்குன்னு நான் வீட்டுக்கு ஓடி போயிடுவேன். இல்ல வைஃப் கேரளால இருந்தாங்க, அங்க ஓடி போயிடுவேன். பட் நீங்க வந்து அன்பிலீவபிள். எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்க போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் டெஃபினெட்லி இட் வில் கிவ் இட் பேக் ஈவன் 1000 folds அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த படத்துல ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமராமேன் அர்ஜுன் அண்ட் ஹிஸ் டீம், ஆர்ட் டைரக்ஷன் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்துல பிரப்ஜோத் சிங்ங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பத்தி பேசும்போது தனியரும் இல்லை, என்ன சிங்கா பார்த்துருப்பீங்க. அப்போ நான் ஜெயம்ராஜா சார் கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், சார் இந்த படத்துல கடைசி உலக போர்ல ஒரு சிங் கேரக்டர் நான் திரும்பவும் பண்றேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, ஹரிஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமா பண்ணுங்க அப்படின்னாரு. தனியவன் சிங்குக்கும் இந்த பிரப்ஜோத் சிங்குக்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ரெண்டுமே 2 different கேரக்டர்ஸ்.
இந்த படத்துல இந்த கேரக்டர் எனக்கு வந்து பயங்கர பிசிக்கலி பயங்கர சேலஞ்சிங்கா இருந்துச்சு. உடுமலைப்பேட்டில் வந்து பயங்கர சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணோம். அண்ட் எனக்கு எப்பவுமே ஆச்சரியமா இருக்கும். ஆதி வந்து எல்லாமே பண்றாப்ல, இஸ் ஆக்டிங், டிரெக்டிங், ப்ரொடியூஸ் பண்றாரு. எப்படி இது பண்றாருன்னு எனக்கு தெரியல. சிங்கம்புலி என்ன சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்துருச்சு. அது வந்த டைம்ல அதை வச்சுட்டு ஷூட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிருந்தாரு. அது வந்து ஐ டோன்ட் நோ அது எப்படி அதை டிசைட் பண்றாருன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ திங்க் அவ்வளவு தூரம் அவர் சினிமாவை நேசிக்கிறனால தான் நான் நினைக்கிறேன். அதுக்காகவே அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு ஹிப்ஹாப் தமிழா அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் அப்படிங்கிறத விட அது ஒரு மூவ்மெண்ட் தான் நான் பார்க்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு அவரோட ஃபேன்ஸ் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான். பிகாஸ் அவங்களுக்கு புரியுது இவரு சொல்ற விஷயங்கள். ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் தட். பிகாஸ் அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து they love you and they follow you. ஸோ இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லணும். அண்ட் ஒவ்வொரு படத்துலயும் ஒரு நல்ல மெசேஜ் நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த படத்துலயும் இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி an eye opener. இதுல ஒரு சூப்பர் ஒரு நல்ல ஹெவியான ஒரு கண்டென்ட் இருக்கு. அட் த சேம் டைம் இட் இஸ் a commercial film. இது வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு ஹிப்ஹாப் தமிழாக்கும் ஜீவா, எனக்கு இதுவும் ஐ எம் a very people person. ஸோ ஜீவாவும் ஆதியும் சேர்ந்து அவங்களோட ஜேர்னி தொடங்கினது இன்னைக்கு இவங்க இங்க வந்து நின்று இருக்கிறது வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன். என்ன மாதிரி I'm sure there must be, n number of people, they'll be inspired by you. Keep inspiring and lots of love to you and God bless you. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர் ஃபார் அஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நான் வந்து ரொம்ப ரசிச்சு ஒரு பயங்கரமான கெமிஸ்ட்ரியா இந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு இருக்கோ இல்லையோ, நட்டி சாருக்கும் கல்யாண் மாஸ்டருக்கும் பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் படத்தில். ஒரு இணை பிரியாத நண்பர்களா ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. அதுவும் அவங்களோட கேரக்டரோட ஷேட்ஸும் ரொம்ப வித்தியாசமா அமைஞ்சிருக்கு படத்துல. நான் எழுதினப்ப ஒரு இருந்துச்சு, ஆனா அதை அவங்க புல் ஆஃப் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ரிவர்ஸ் பண்ணி பேசி பார்த்து எல்லாம் பண்ணி அவங்க புல் ஆஃப் பண்ணது இன்னும் அதை ஸ்கிரீன்ல எலிவேட் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஃபார் தட் எஃபர்ட் மாஸ்டர். நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு கொரியோகிராஃபரா நீங்க மிகப்பெரிய இடத்துல இருக்கீங்க. நடிகராக நீங்க இப்படி ஒரு விஷயம் புல் ஆஃப் பண்ணுவீங்கன்னு நான் நிஜமாவே எழுதுறப்ப எதிர்பார்க்கல மாஸ்டர். அசால்ட்டா பிச்சு உதறிட்டீங்க. ஒரு டைரக்டரா எனக்கு இதுல மிகப்பெரிய சந்தோஷம். அதை நான் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணேன், உங்களும் நட்டி சாரோட அந்த போர்ஷன்ஸ் எல்லாம். ஸோ அடுத்ததாக கல்யாண் மாஸ்டரை மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பல வருஷம் கழிச்சு நான் நடிச்சு, ஏன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி நடிச்சது. ஸோ இந்த கேரக்டரை அவர் ஆதி ஹிப்ஹாப் ஆதி சொல்லும் போது முதல்ல கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு, எப்படி பண்றது, இது பண்ணலாமா என்ன ஏதுன்னு. அப்புறம் அவரு வாசு சார் தான் சொன்னார், மாஸ்டர் நீங்க பண்ணுங்க, நீங்க பாருங்க, நீங்க வந்து பாருங்க அப்படின்னாரு. எனக்கும் அவருக்கும் பழக்கமே கிடையாது, நான் ஒர்க் பண்ணவே இல்லை அவரோட. ஸோ கொஞ்சம் ஹெசிடென்ட்டா இருந்தேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனோம், ஒர்க் பண்ணோம். இவ்வளோ ஈஸோட இவ்வளோ யங் ஏஜ்ல, அதுவும் அவர் ஓன் ப்ரொடக்ஷன் வேற, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், எல்லாமே சீனியர் ஆர்டிஸ்ட். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்படி இவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ அழகா எல்லாரையும் ட்ரீட் பண்ணி அழகா கைட் பண்ணி, ஒரு இடத்துலையும் நான் எந்த ஒரு பிரச்சனையும் பார்க்கல, எங்கேயுமே யாருமே முகம் சுடிச்சு பார்க்கல. அவர் கூட இருந்த டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், அவர் கூட இருந்த கேமராமேன் அர்ஜுன் அவரோட டீம் ஆகட்டும், மொத்த டீமுமே அவரு அப்படியே ஸ்மூத் செயிலிங் தான். எங்கேயுமே நான் எந்த ஹிக்கப்ஸும் பார்க்கல. ஒருவேளை ஏதாவது பின்னாடி நடந்துச்சா வெளிலையும் காமிச்சிக்கலையாலும் தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப அழகா எல்லாரையும் ஹேண்டில் பண்ணாங்க. அது வந்து பெரிய பெரிய விஷயம்.
ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி ஒர்க்கிங். அது இல்லாம முதல்ல எனக்கு கேரக்டர் சொன்னது வந்து இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கேன், நல்லா இருக்கு உங்க காம்பினேஷன், உங்களுக்கு நட்டி சாரோட காம்பினேஷன் நல்லா இருக்கு, இன்னும் டெவலப் பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல ஒரு நல்ல கேரக்டர் பண்ற ஒரு பெரிய திருப்தி எனக்கு. அது இல்லாம ஹோல் டீமுமே இவ்வளோ டேலண்டடா, அதுவும் ஓன் ப்ரொடக்ஷன் வேற, இவ்வளோ பெரிய ஒரு படம் பண்றது பெரிய பெரிய விஷயம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட் உங்களுக்கும் ஜீவாக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அடுத்ததாக ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேரக்டர்ல பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து குமரவேல் சார் நடிச்சிருக்காரு. ஒரு அந்த கேரக்டருக்கான டெஃபினிஷன் கொடுத்து டயலாக்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அதோட மாடுலேஷனை மாற்றி அவர் ஸ்க்ரீனில் புல் ஆஃப் பண்ணது. அவர் ஒரு ரைட்டருங்கிற அவர் ஒரு ரைட்டர், அதனால வந்து அவருக்கு என்ன ஏகப்பட்ட நாடகங்கள்ல அவர் எழுதியிருக்காரு. ஸோ அதனால அவர் அந்த டயலாக்ஸ் எடுத்து அவரோட டோன்ல அதை மாற்றி அவர் பேசும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த இன்புட் சார். ஓரிரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். இது இவரோட எனக்கு 2வது இன்ட்ராக்ஷன், நட்பே துணை. அது உங்க படம் தான் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் கூட நடிக்கிறேன். நான் பார்த்த எல்லாரும் சொன்னது மாதிரிதான், நீங்க இசையமைப்பாளர், நடிகர் அவரை மட்டும் அறிமுகப்படுத்தல, பண்பான இளைஞர்களை நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க. அவரோட பண்பு என்ன ரொம்ப வியக்க வச்சுது. நான் டைரக்டர், ஆக்டர், கேமராமேன், எல்லா சீனியர் டெக்னீஷியன்ஸ் அவ்வளவு பேரையும் சேர்ந்து நடிக்க வைக்கிறது கூட ஒரு பெரிய விஷயம். ஆனா அவங்க எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி நடிக்க வைக்கிறது பெரிய விஷயம். எல்லாருமே இம்ப்ரோவைஸ் பண்ணாங்க. ஓ நீங்க எப்படி சொல்றீங்க, நான் அதுக்கு ஒரு காட்சிக்கு முன்னாடி அந்த நேரத்தை எடுத்து அவங்க எல்லாரும் அதுக்குள்ள வந்த பிறகு இவர் வந்து தனக்கு வேண்டியதை சொல்லி எடுத்துக்கிட்டாரு. அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. அவ்வளவு பெரிய ஸ்கேல். ஏன்னா எல்லாருமே இமேஜின் பண்ணணும், அங்க குண்டு வெடிக்குது, இங்க புல்லட் வரப்போகுது, அதுக்கு நகரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆர்டினேஷன் இருக்கணும். இதெல்லாம் எங்களையே அவர் செய்ய வச்சார், எங்களுக்குள்ளேயே பேசி. அந்த ஆளுமை வந்து நிறைய அனுபவம் உள்ள இயக்குநர்களுக்கு தான் வரும். அது இருக்கு, இயல்பா இருக்கு. ஐ ரியலி கங்க்ராச்சுலேட் யூ அண்ட் ஜீவா. உங்களுடைய பயணம் மிகப்பெரிய பயணமாக இருக்க போகிறது. ஏன்னா சத்தம் இல்லாம சிரிச்சுக்கிட்டே இவ்வளவு பேரை ஹேண்டில் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். நாங்களே பார்த்தா எங்கேந்திரா ஓடி வரானுங்கன்னு பார்த்தா ஒரு கும்பல் ஓடி வந்துன்னு இருக்கும். அவங்க இருட்டுல இருந்து லைட்டுக்கு வருவோம், நாங்க எங்கேருந்து அங்க போனோம். அவங்க விளையாட்டுத்தனமாவே அதை ஹேண்டில் பண்ணி முடிச்சாங்க. அது வந்து நான் இன்னமும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயம். தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் ஜீவா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. அடுத்ததாக குமரவேல் சாரோட அண்ணன் என்னோட சிவகுமார், இவரும் ஒரு நாடகம், ஒரு ஆர்ஜேவாக இருந்திருக்கிறார் ஆல் இந்தியா ரேடியோவில். சிவகுமார் சபதம் படத்தில் அவரை வந்து நான் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சிருந்தேன். இந்த படத்திலும் ஒரு கொஞ்ச நேரமே வந்தாலும் ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு ரோல் அவருக்கு. ஸோ இளங்கோ குமணன் சார் அவர்களை மேடை கலைக்கிறேன். வணக்கம். இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இப்பா பாதி அவர்கள் நிறைய இளைஞர்களை திரைக்கு அறிமுகப்படுத்துவார் என்று. 20 வயது இளைஞர்களை மட்டுமல்ல, 60 வயதில் என்னையும் திரைக்கு அறிமுகப்படுத்துவர் இப்பா பாதி தான். குமரவேல் பேசும்போது சொன்னார், ஒரு பண்பட்ட இளைஞரை நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கின்றீர்கள் என்று. எனக்கு சினிமா தெரியாது. 21 செப்டம்பர் 30 சிவகுமாரின் சபதம் ரிலீஸ் ஆயிற்று. அந்த படத்தில் தான் நான் அறிமுகமானேன். அந்த படத்திலும் சரி, இந்த படப்பெடுப்பின் போதும் சரி, உடுமலைப்பேட்டையில் ஏற்கனவே ஒரு மலை மீது தான் நாங்கள் படப்பெடுப்பு நடத்தினோம். அந்த மலையிலிருந்து அதையும் தாண்டி ஒரு மலையில் ஒரு காட்சி வைத்திருந்தார். ஒரு நாள் மாலை நான் மிகவும் தயங்கினேன். என்னுடைய உடலில் பாதி இடம் எனக்கு பிளேட் தான் இருக்கின்றது. ஆனால் அவர் எப்படி அதை செய்தார் என்று தெரியவில்லை. 2 பேரை என்னுடன் வைத்து அங்கிளை பத்திரமாக மேலே கூட்டி சென்று பத்திரமாக கீழே கூட்டி வாருங்கள் என்று அவர் சொன்னார். அங்கு அந்த படப்பிடிப்பில் இருந்த ஒரு 100 பேருக்கு நடுவில் அவர் இதை கவனம் செலுத்தி பார்த்து கொண்டது ஒரு பண்பான இளைஞரின் பண்பது. சிவகுமாரின் சபதத்தில் ஒரு முழுநீள கதாபாத்திரத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார். அது என் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை அல்ல, அவர் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை. இந்த படத்தில்
சிங்கம்புலி, முனிஷ்காந்த் போன்ற ஜாம்பவாந்திக்கு இடையில் என்னை நிறுத்தி என்னையும் நகைச்சுவையாக நடிக்க வைத்திருக்கின்றார். அதுவும் என் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை இல்லை, அவர் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை. நடிப்பு தாண்டி படிப்பு பற்றி ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இளைஞர்கள் எல்லாம் உங்களை எப்போதும் பின்தொடர்கிறார்கள் என்று உத்தமன் கூட சொன்னார், ஹரிஷ் உத்தமன். இளைஞர்கள் மட்டுமல்ல, எங்களை போன்றவங்க உங்களை பின்தொடர்கின்றார்கள். கடந்த ஆண்டு அவர் PhD முடித்திருக்கின்றார், முனைவர் பட்டம் வாங்கியிருக்கின்றார் படித்து. அதில் நான் அதிகமாக இன்ஸ்பயர் ஆகி நான் இப்பொழுது என்னுடைய 2ஆம் ஆண்டு PhD-யை படித்துக் கொண்டிருக்கின்றேன். நடிக்க மட்டுமல்ல, படிக்கவும் உங்களை பார்த்து பல பேர் பின்பற்ற தொடங்கியிருக்கின்றார்கள். உங்கள் பயணத்தை தொடருங்கள். உடன் நாங்கள் எப்போதும் இருக்கின்றோம், உங்களை ரசிக்க, பயணிக்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக என்னுடைய நண்பர், நாங்கள் 2 பேரும் யூடியூபர்ஸாக யூடியூப் ஆரம்பித்த காலத்திலே இல்ல இது குடும்பங்கள் பார்க்கக்கூடிய படம். இது குடும்பங்கள் பார்க்கக்கூடிய படம். குடும்பம், குழந்தைங்க எல்லாருமே பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனா எத்தாப்தமிழ படம்னு, ஸோ அனைவரும் பார்க்கக்கூடிய படம். தேங்க்யூ சாரா ப்ரோ, தேங்க்யூ. இவ்வளவு வருடங்கள் சினிமாவை கடந்து ஒரு நட்பு இன்னைக்கும் இருக்கு. ஸோ அதனால தேங்க்யூ சாரா ப்ரோ. எதுனாலும் டக்குன்னு கூப்பிட்டு ஒரு ஃபோன் அடிச்சு, இப்போ அவர்கிட்ட டேட் இதெல்லாம் எதுவுமே நான் இப்போ இது பண்ணதே இல்லை. ஷாரா இருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி காலையில் கூப்பிட்டு ப்ரோ வந்து தான் ஆகணும் அப்படின்னா எப்படியாவது எனக்காக நேரம் ஒதுக்கி வருவார். ஸோ தேங்க்யூ ஷாரா ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் இதுக்கு அடுத்து ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டேன். இந்த படத்தின் நாயகி அனகா, இவங்க வந்து ஆல்ரெடி என் கூட நட்பே துணை படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எனக்கும் சரி, என் குடும்பத்துக்கும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, எல்லாருக்கும் ஈஸியாக நாங்கள் வந்து அனகா வந்து ரொம்ப ஒரு ஆல்ரெடி எல்லாரும் எங்க கூட கம்ஃபர்டபுளா, எல்லாருக்கும் எங்களுக்கு தெரிந்த, எங்க கேங்கே தெரிந்த ஒன் ஆஃப் த மெம்பர் மாதிரி தான் அவங்களும். ஸோ அதனால இந்த படம் இது கொஞ்சம் ரொம்ப டஃபா புல் ஆஃப் பண்ற படம் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கேரக்டர் இது பண்ணோன்னு அனகா கிட்ட சொன்னேன். ஸோ அவங்க மலையாளத்தில் பயங்கர பிஸியா இருந்தாங்க. உடனே வந்து அவங்க இது நடிச்சாங்க. தேங்க்யூ அனகா, தேங்க்யூ. ஓரிரு வார்த்தைகள். வணக்கம். முதல்ல தேங்க்யூ ஆதி ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இது ஆதி கூட என்னோட செகண்ட் ஃபிலிம். ஸோ இதோட ஸ்டோரி நரேட் பண்ணும்போது I was very excited because ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. பட் நான் யோசிச்சேன் இதை எப்படி புல் ஆஃப் பண்ண போறாங்க, பிகாஸ் இட் லுக்ட் வெரி ஹியூஜ். But he had so much of conviction, and I think to attempt something like this at this stage in his career and with very limited resources, I think that it itself takes a lot of courage. So I'm very proud of the team. And as the shoot progressed, the way he was handling the whole team, it was a huge, there was a lot of actors, it was a big team, you know. So from the discussions to this very moment, the way he was handling things, that was, he was handling everything so gracefully. So I think that was very inspiring to me. And coming to my character again, thank you, because நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. So thank you for believing that I can pull off something like this. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான, பவர்ஃபுல்லான ஒரு ரோல் ஃபிலிம்ல. So I'm very grateful for that. And ஆக்சுவலி பார்த்தா ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதுல நிறைய டிஃபிகல்ட், ரிஸ்கி, சேலஞ்சிங் சீன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் ஆனா எந்த ஒர்க் ப்ரெஷரும் இல்லாம ரொம்ப ஜாலியா பண்ண ஒரு ஃபிலிம் தான் கடைசி உலகப்போர். ஐ திங்க் தட் த கிரெடிட் கோஸ் டு த டீம். It was such an energetic team, and I felt there was a lot of warmth and a lot of unity among the team, so everything felt very effortless. And thanks to all my co-actors. எனக்கு மெயின் காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து நட்டி சார் கூட, நாசி சார் கூட இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித்
all of you. All of you were very, very supportive and very, very sweet. And our production team, Hari Anna, Vasu Anna, and our direction team, Hudson, DOP, Arjun, and all the ADs, and everyone, Jiva, everyone was very, very sweet. So thank you to all of you. And talking about the film, I think it's ரொம்ப டிஃப்ரெண்டான ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஃபிலிம் அண்ட் அதே சமயம் இட்ஸ் வெரி வெரி என்டர்டெய்னிங் அண்ட் ஐ திங்க் இட் ஹஸ் ஆல் தி இன்கிரீடியன்ஸ் லவ் இருக்கு, தெர் இஸ் ஆக்ஷன், தெர் இஸ் ரொமான்ஸ் அண்ட் most importantly it also addresses a lot of societal issues, human relationships, எல்லாமே டிஸ்கஸ் பண்ற ஒரு complete package இந்த ஃபிலிம்ல இருக்கு. So as Harish Uthaman sir told, I have always felt in whatever work they do, there is a good intention and there is a lot of conviction. So I truly hope and pray that this film becomes a huge success. Thank you everyone. Thank you so much. தேங்க்ஸ் a lot. அடுத்ததாக இந்த படத்துல அவங்க 3 பேரையும் ஒன்னா மேடைக்கு கூப்பிட்டுறேன். ஒருத்தர் இதுல அறிமுக நடிகர். பொதுவாக எல்லா படத்திலையும் யாராவது அறிமுகம் படுத்துவோம். இந்த படத்துல நிறைய ஜாம்பவான்கள் நடித்திருக்கிறார்கள். ஸோ அறிமுகமா ஒருத்தரை வந்து எப்படி கண்டுபிடிச்சோம்னா, ஒரு முதல் நாள் ஷூட்டிங்க்கு அந்த கேரக்டர் எழுதிட்டோம். அந்த கேரக்டர் பின்னாடி ஷூட் இருந்துச்சு. அந்த கேரக்டரை ஆடிஷன் வச்சிருக்கோம், ஸ்கவுட் பண்ணிட்டே இருக்கோம், கிடைக்கவே மாட்டேன்றாங்க. ஸோ அப்படி இருந்த நிலைமையில அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு, அந்த முதல் நாள் ஷூட்டிங் காலையில கூட எல்லா கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறோம். இந்த கேரக்டர் பிடிக்கணும், நெக்ஸ்ட் மந்த் இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்குள்ள பிடிக்கணும், ஃப்ரெஷ்ஷா யாராவது ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், அந்த ஒரு 50-60 பேர் இருந்த இதுல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க நெடுக்க நடந்து போய்கிட்டே இருந்தாரு. அவரை பார்த்த உடனே ஒரு 2 செகண்ட் பார்த்தோன்னே அந்த ஹட்சன் என்னோட அதுதான் கோ டைரக்டர். ஹட்சன் கிட்ட, ஹட்சன் இங்க பாருங்க, இந்த கேரக்டர் தானே அந்த கேரக்டர் அப்படின்னா, ஆமா ப்ரோ அப்படின்னாரு. உடனே அவரை வந்து தூக்குங்களா செல்லத்தான்னு சொல்லி தூக்கி ஒரு படத்துல பயங்கரமான ஒரு கோரான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டென்ஸான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவரை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், இனிமே ஒரு முக்கியமான ஆர்டிஸ்டா வலம் வருவார்னு நினைக்கிறேன். வாங்க விஜயன் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் வணக்கம். மற்றும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் எனக்கு பெரிய வாழ்க்கை. இப்போ சார் சுந்தர் சி சார் சொன்ன மாதிரி அன்னைக்கு வச்ச ஒரு மரம் இன்னைக்கு பெரிய ஆலமரமாகி நிறைய பேர்த்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதே மாதிரி நானும் வந்திருக்கேன் இன்னைக்கு. அதுல எனக்கு பெருமையா இருக்கு. இந்த வாய்ப்பு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸுக்கும் கூட நான் நடிச்சது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த இதை மறக்கவே மாட்டேன். இதுல நான் வந்து பிரியங்கா பெரேரா அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய ஓரளவான ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மேலும் சார் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஷூட்டில் நின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் போயிருந்தேன். போயிட்டு சரி சாரை அப்பதான் முதல்ல பார்க்குறேன். பார்க்கும்போது சரி ஏதாவது ஒரு சின்ன ரோல் நமக்கு கிடைச்சாதா, சார் நம்ம பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பார்த்துட்டே நிற்கிறேன். திடீர்னு என்ன பார்க்குறாரு. அவன் பார்த்த உடனே டக்குனி ஆனால் இங்கே வாங்க ஒன்று சார் வாங்க ஒன்று நான் இப்படி பார்க்குறேன். பின்னாடி யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் இல்லை, நீங்கள் தாங்க வாங்க அப்படி. அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ் பண்ணேன். பண்ண உடனே சரி ஓகே இவர் அவன் படத்துக்கு புக்கிங் பண்ணிடுவேன் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு பிறகு நானும் ஃபர்ஸ்ட் படம் நம்ம கொஞ்சம் பயமாவே இருக்கும். என்ன நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், மானிட்டர் வேற போய் பார்க்க மாட்டேன்.
அப்படி பெருசாக இருப்பேன், எப்படி பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கோ வரலையோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். வருவார் வந்து விஜயன் சூப்பரா இருக்கு விஜயன் பக்கா பண்ணி அவருக்கு என்ன நம்மளை மோட்டிவேட் பண்றாரு, என்கரேஜ் பண்றாரு. அப்போ நமக்கு கொஞ்சம் அரசல் பெருசா எப்படி பண்ணிருக்கோம் தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் சரி பரவாயில்ல சார் நல்லா வந்து மோட்டிவேட் பண்றாரு, நமக்கு கூட கொஞ்சம் பூஸ்ட் ஆகி நம்ம அவர் என்ன சொன்னாலும் செய்யணும் அந்த மாதிரி ஒரு கான்பிடென்ட்ல கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். காட்ஸ் கிரேஸ் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஏதாவது ஃபர்ஸ்ட் தடவை பேசுறேன், ஏதாவது தவறுதெல்லாம் பேசிருந்தா மன்னிச்சிடுங்க. சரி சார், சூப்பரா பேசிட்டீங்க, கலக்கிட்டீங்க. ஆள்தான் பார்க்க முறைங்கிற முரட்டு இதா இருப்பாரு. வருவாச்சுலா கண்டிப்பா ஒரு பெரிய ரவுண்ட் வருவாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப டெடிகேட்டடா பயங்கரமா அவரு தலையில கட்டையெல்லாம் உடைக்கிற ஒரு ஸ்டன்ட் சீன் இருந்துச்சு. பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொல்லி இதை வந்து நான் வந்து சொல்றேன், சீட் பண்ணி எடுத்துப்பேன் சார், நானே பண்ணுவேன் சார்ன்னு சொல்லி நின்று கட்டையில அடி வாங்கி, ஸோ வந்து பயங்கர ஒரு டெடிகேஷன். ஸோ எனக்கு வந்து நாங்க முதல்ல வாய்ப்பு தேடி சுத்திக்கிட்டு இருப்போம். அப்ப அந்த டைம்ல ஒரு ஸ்டேஜா ஏறி இது பண்றப்ப அப்போ ஒரு பசி ஒண்ணு இருக்கும். அதை வந்து விஜயன் கண்ணுல நான் அந்த டைம்ல பார்த்தேன். இப்படியே வந்து எப்படியாவது நான் வந்து நிப்பேன், எப்படியாவது ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு வெறிய வந்து பார்த்தேன். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து விஜயனை வந்து நான் இந்த ரோல்ல காஸ்ட் பண்ணது. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இதுக்கு போவீங்க விஜயன். ரொம்ப நல்லா இருக்கு படத்துல, ஏன்னா நீங்க இன்னும் பார்க்கல, நான் பார்த்துட்டேன். ஸோ சூப்பரா பண்ணிருக்கீங்க, ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக இந்த குட்டி பையன் சார் என்னோட மேடைகள்ல வந்து எனக்கு குட்டி அப்ப வந்து 12th படிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்கூல் பையனா இருந்தப்ப அவனை நான் என்னோட அபிஷியல் பீட் பாக்ஸர் நாங்க அங்க கூப்பிட்டு போவேன். அதுக்கப்புறம் பார்த்தா சூப்பரா பயங்கர டேலண்டடான ஃபெலோ, பயங்கர மல்டி டேலண்டட் பீட் பாக்ஸர். வருவான், பீட் பாக்ஸ் பண்ணுவான், திடீர்னு அண்ணா நான் ரேப்பர் ஐட்டம்மா. அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து அண்ணா நான் ஆக்ட் பண்ண போறேன்னா விளாட்டா ஏதோ சரி சூப்பரா பண்றாம திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அரண்மனை செட்டுக்கு போறேன், அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். அண்ணா இவன் எங்க பிடிச்சிங்க அப்படின்னா தம்பி அப்படின்னாரு. அங்க பார்த்தா திடீர்னு ஆக்டர் ஆயிட்டான். சுழல் வெப் சீரிஸ்ல ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருந்தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி வந்து குட்டி தம்பியா பார்த்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரோல்ஸ்ல நிறைய தெரிய வந்துகிட்டு இருக்கான். வெளில இந்த படத்துலயும் ஒரு அழகான ஆழமான ரோல் பண்ணியிருக்கான். வாடா தம்பி. எஸ்ஜே அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச. இங்கிருக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். நான் உங்கள் எஃப்ஜே. உன் வெற்றி தேடி நீ ஓட வேண்டும், சக மனிதனை வீழ்த்திட ஓடாது, உன்னுடனே நீயும் போட்டி போடு, உன்னை மிஞ்ச யாருமே கிடையாது என்று என் முதல் உரையாடலுடன் தூங்குவதில் சந்தோஷம் கொள்கிறேன். ஸோ இந்த படம் எப்படி வந்துச்சுன்னா, சுழல் முடிச்சாச்சு. சுழல் ரிலீஸ் டைம்ல திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஆதினா டெக்ஸ்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கேன் 4 எபிசோட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஷூட்ல தான் இருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது சூப்பரா போயிட்டு இருக்கு, நான் ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு உனக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு பாக்குறேன், திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பாக்குறேன் ஃபுல்லா ஒரு 2 பேஜுக்கு வந்து மெசேஜ் எழுதி போட்டிருக்காரு. போட்டு சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு, இதே அப்படியே கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சூப்பர், நான் ஷுவர் நான் பண்றேனா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே விட்டாச்சு. ஒரு மாசம் கழிச்சு திருப்பி ஒரு டெக்ஸ்ட் வருது, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி படம் ஒண்ணு போயிட்டு இருக்கு, நான் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே படம் நடிக்க ரெடியா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா இப்பெல்லாம் கேக்குறீங்க, கூப்பிட்டா வந்துட போறேனா அப்படின்னு. சரி ஓகே, அப்ப நீ வந்து சாயங்காலம் ஆஃபீஸ் வந்து மீட் பண்ணிடலாம், பேசிடலாம் அப்படின்னு சொன்னாரு. போய் பார்க்கும்போது இதான் கதை, இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாரு. நான் ஓகே, நான் சூப்பர், நான் பண்ணலாம் அப்படின்னு. நான் கூட ஒரு மாசம் டைம் எடுப்பாங்க போல ஷூட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு 3 நாள்ல ஷூட் போயிடலாம், ரெடியா வர அப்படின்னாரு. அந்த இடத்துல ஆஃபீஸ் சரி ஓகே அப்படின்னு அங்க ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டா அது முடிச்ச ஒரு வாரத்துல வந்துட்டு சுந்தர்னா கிட்ட இருந்து அரண்மனை அதுவும் வருது. நான் மாட்டிக்கிட்டேன், முடிஞ்சு ஏதோ ஒரு படம் தான் பண்ண போறோம் போல, 2மே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்களே என்ன பேசினாங்கன்னு தெரியாது, டேட்ஸ் அவங்களே பார்த்து போட்டு ஏதோ பாவம் ஏதோ புண்ணியம் பண்ணி போட்டு விட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே முடிச்சேன். அப்படியே முடிச்சுட்டு டு பி ஆனஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பீட் பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு மியூசிக் டைரக்டரோட பீட் பாக்ஸ் பண்ணோம்னா அது அண்ணனோட தான் பண்ணேன். அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இந்த எஃப்ஜே அப்படின்ற ஒரு பேரையே வந்துட்டு அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்தாரு. ஃப்ரெட்ரிக் ஜான் அப்படின்ற ஒரு பேரை வந்துட்டு இல்ல நீ எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தான் பேரை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேடையில வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்னா ஃபர்ஸ்ட் டைம் மேடை ஏறி இந்த மாதிரி ஆக்டரா பேசுறேன், அது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் அண்ணன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. ஸோ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ. ரொம்ப நன்றிண்ணா
இந்த படத்தை பத்தி என்ன பேசணும்னு தெரியாது, ஏன்னா கதைலாம் சொல்ல வந்து பண்ணுன்னு சொன்னாங்க, அதனால வந்து பண்ணிட்டேன். வேற ஒன்றும் இல்லை, அண்ணன் தான். இப்போ ஷாரா நான் சொன்ன மாதிரி அவரு ப்ரொடக்ஷன்ல டைரக்ஷன் கேட்டாரு, தம்பியும் ப்ரொடக்ஷன்ல அப்படியே ஆக்டரு ஹீரோ தான் ஒன்று பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு. சரி வந்துட்டு நீ வந்த இடத்த மறக்க கூடாது, ஒரு பீட் பாக்ஸ். ஆமாண்ணா. ஓகே, பிரஸ் மீட் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, டைரக்டா பீட் பாக்ஸ். சரி ஓகே நான் பண்ண ஒரு நம்பிக்கை தானா. சரி ஓகே. வாழ்த்துக்கள் எஃப்ஜே, இன்னும் நிறைய உயரங்கள் தொட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக இவர் என்னோட அன்பறிவு படத்துல அறிமுகம், அந்த படத்துல சும்மா ஒரு கேரக்டரா அவர் சும்மா பிளே பண்ணாரு. இந்த படத்துல ரொம்ப அவசியம் அவரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரோலு ட்ரெயின் பண்ணி பயங்கரமா ஆக்சென்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அவர் நடிக்க வச்சிருக்கோம். அண்ட் ஒரு முழுநில கதாபாத்திரமா வராரு. ஸோ ஷெங் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷெங். ஸோ பிஃபோர் டாக்கிங் அபவுட் கடைசி உலக போர், நான் வந்து ஒரு சின்ன கதை சொல்லலான் இருக்கேன். ஐ நோ ஆதி அண்ணா சின்ஸ் மை ஸ்கூல், அண்ட் இது வந்து ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி. அண்ட் எப்பவுமே மீட் பண்றப்போ நான் ரிமைண்ட் பண்ணி தேங்க்யூ சொல்லிட்டே இருப்பேன். தி திங் வாஸ், அந்த ஒரு இவெண்ட்ல அவங்க ஜட்ஜா இருந்தாங்க. திஸ் இஸ் பிஃபோர் ஹி காட் இன்டு தி ஃபேம் அண்ட் டைரக்ஷன், மியூசிக் அண்ட் எவ்ரிதிங். அண்ட் அன்னைக்கு டே ஒன்ல இருந்து இப்போ இருக்கும், த பர்சன் இஸ் சோ ட்ரூ, சோ ஜென்யூன். ஐ ரியலி ஐம் ஸ்பீச்லெஸ். ஏன்னா அன்னைக்கு ஸ்டேஜ்ல ஒரு பீட் பாக்ஸ்க்காக இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு எல்லாருக்குமே சொல்லி தரலான்ட்டு பார்த்தாங்க. நான் வந்து பீட் பாக்ஸ் பண்ணாம டான்ஸ் ஆரம்பிச்சிட்டு, பட் எல்லாருமே சிரிச்சாங்க. டு பி ஆனஸ்ட், க்ளோஸ் டு 200-300 ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ். ஆனா ஆதியா நான் மட்டும் மைக்ல பேசி எனக்காக அப்போ பேசினாங்க. ஸோ அன்னைக்கு வந்து இந்த இப்போ எந்த மீடியால எந்த ஃபிலிம்ல அவங்க கூட ஒர்க் பண்றது ஒரு பெரிய டெஸ்டினிட்டு நினைப்பேன். அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட். தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் ஷெங் வந்து ஒரு அற்புதமான டான்சர். ஸோ நடிகராக இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் நான் வந்து கல்லூரி மேடைகள்லையும் ஸ்கூல் ஸ்டேஜஸ்லையும் பார்த்து பிக் பண்ண டேலண்ட்ஸ், எஃப்ஜே ஆகட்டும், ஷெங் ஆகட்டும். அப்புறம் இன்னொரு பையன் குகன் வந்திருக்காரா? குகன் வாங்க ப்ளீஸ், கம் டு த ஸ்டேஜ். அலெக்சனா நீங்களும் வந்துடலாம். ஸோ அலெக்சனா வந்து என்னோட இறைவான நான் ஒரு 12 வருஷம் கிட்டத்தட்ட என்னோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நான் அந்த டைம்ல வந்து போட்டப்ப அவங்களோட அவர் வந்து ஒரு காலேஜ்ல வந்து அப்பதான் வந்து எங்களுக்கு கேமரா எல்லாம் கொடுத்தாரு அவரு. ஸோ அவர் இப்ப நிறைய அயன்மேன் வாய்ஸ்லாம் அவர்னால அயன்மேன் இல்ல யாரு அஜய் தேவ்கன். ஸோ நிறைய டப்பிங் படங்கள்ல அவருடைய வாய்ஸை நீங்க கேட்டிருக்கலாம். ஸோ இந்த படத்துல எனக்கு ரொம்ப வருஷமா அவர் தெரியும். ஸோ இந்த படத்துல வந்து லியோல வந்துட்டாரு. ஸோ வந்து இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அப்புறம் குகன் என் தம்பி. ஸோ இப்ப நண்பனோடு வந்த பிறகு சூப்பரா இருந்துச்சு அந்த ரோல் நீ பண்ணது. அண்ட் இவங்களெல்லாம் வந்து ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சேன். பயங்கரமான பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் தான். ஸோ ஒரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். மியூசியம் இருக்கும் நான் பேத்துனேன். இதுக்கப்புறம் திருப்பி 3வது படம் ஆதினாவோட. தேங்க்ஸ் லாட் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ டைரக்ஷன் டீம், தேங்க்யூ கேமராமேன் அண்ட் கேமராமேன் டீம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அலெக்ஸ். நான் ஒரு டப்பிங் கலைஞரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். சினிமாலையும் கிடைச்ச வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தி என்னால முடிஞ்ச வரைக்கும் முன்னேறிட்டு இருக்கேன். முக்கியமா முன்னேறதுக்கு உறுதுணையா இருக்கிறது
நம்ம முன்னாடி முன்னேறி போற ஒரு மனிதர் தான் அப்படின்ற மாதிரி. ஆதி என்னை விட வயசுல சின்னவரா இருக்கலாம், ஆனா பண்புல ரொம்பவே பெரியவர். ஸோ அவரை பார்த்து இன்னும் நான் கத்துக்கிறேன். ஐ எம் சோ ஹம்பிள் டு பி இன் திஸ் கிரவுட். இவ்வளவு பெரிய லெஜண்ட்ஸ்க்கு முன்னாடி நான் நிக்கிறதே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆதி தான் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் இந்த படத்துல ரமன் சிங் அப்படின்னு ஒரு சோல்ஜர் ரோல் பண்ணியிருக்கேன். என்னை ஒரு நாளுக்கு கூப்பிட்டாரு, ஆனா ஒரு படம் முழுக்க என்னை எடுத்து ஒரு கதாபாத்திரமா மாத்தி கொடுத்தது ஆதி தான். ஐ எம் சோ ஹம்பிளி ஹார்ட்ஃபெல்ட்லி தேங்க்ஃபுல். அண்ட் இப்படி ஒரு படம் அவுட்புட் வரும்னு நான் உண்மையாவே எதிர்பார்க்கலைங்க ஆதி. நான் பார்த்து வியந்து போயிட்டேன். ஐ எம் சோ ப்ரவுட் தட் நம்ம இந்த பெரிய பிக் ஃபிலிம்ஸ் அண்ட் பெரிய ஃபிலிம்ஸ்ன்றதுக்கான எக்ஸ்பிரஷன் ஒரு சாதாரண மனிதர்கிட்ட இருந்து எவ்வளவு நல்லா வர முடியும்ன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா நான் ஆதியை பார்க்கிறேன். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஆதி, தேங்க்ஸ் அலாட் ஃபார் த ஃபிலிம். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ அலெக்ஸ்ண்ணா, தேங்க்யூ கூகன். அண்ட் ராக்கெட்டும் வந்திருந்தான் காலையில். ஸோ அவர் ஒரு ஸ்டண்ட் கலைஞர், அவர் ரொம்ப வருஷமா தெரியும். ராக்கெட் ஒரு ஆய் சொல்லிடு, வரி அமெரிக்கா வந்துடுறியா, டக்குன்னு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம், வா வரணும் வா. படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கான் அவனும். ஸோ இதுக்கப்புறம் அண்ணனோட ஸ்பாட்ல தான் முதல்ல அவனை பார்த்தேன். ஸோ சின்ன தெரியுதா, தினேஷ் மாஸ்டர் லாஸ்ட். ஸோ இப்போ ரோல் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிங் ரொம்ப நல்லா நடிப்பான், ஆக்டிங் பயங்கர இன்ட்ரெஸ்ட், அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ வந்து இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ரோல் தான், பட் ஆல் தி பெஸ்ட். சொல்றீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் மாஸ்டருக்கு நான் கூட அசிஸ்டண்டா போகும்போது அப்பதான் சுந்தர்சியா நான் கூட நடிக்கணும், அந்த படம்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஆசைப்பட்டேன். அது அந்த டீம் ஒரு அமேசிங்னு பார்த்தோன்னா அண்ணன் தான். ஸோ இந்த ஒரு மனசு இருக்குல்ல, அண்ணன் தம்பிக்குள்ள எதிர்பார்க்காம சாப்பாடு போடுற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, என்ன சொல்றது, எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு போடுற மாதிரி என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தவங்க பெரிய ஸ்கிரீன் சத்தியமா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அண்ணன் செஞ்சிருக்காரு. ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ராக்கெட் உனக்கு எமோஷன் செட்டே ஆகல ராக்கெட். தேங்க்யூ ராக்கெட், தேங்க்யூ. ஸோ வந்து ஒரு ஸ்டண்ட் கலைஞர், நடிகர்கள் எல்லாரும் நான் கூப்பிட்டுட்டேன். அடுத்து டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல மீதி டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் வந்து அவங்களும் ஒரு வார்த்தைகள் பேசணும் அப்படிங்கிறது. டெக்னிக்கலா பேசினாலே ரொம்ப சந்தோஷம். ஏதாவது ஒரு விஷயம் படத்துல, இந்த படத்துல கொஞ்சம் நிறைய டெக்னிக்கலா பயங்கர வேலை பார்க்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு இதா சொன்னா சூப்பரா இருக்கும். அந்த ஒரு 20 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறோம் எக்ஸ்ட்ராவா. நாசர் சார், முனிஷ்காந்த் அண்ணன், மகாநதி சங்கர் சார் 3 பேர்னாலையும் இந்த விழாவுக்கு வர முடியல, இந்த சந்திப்புக்கு வர முடியல. ஸோ அவங்க சார்பாகவும் உங்க எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை அவங்க சொல்ல சொன்னாங்க. ஸோ அந்த வணக்கத்தை நானே சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரே கேங், நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு என்னுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூஸ்னால வர முடியல, அவருடைய அப்பா நேற்று தவறிட்டாரு. அதனால அவர் அந்த இதுல இருக்கிறனால அவருடைய தந்தையின் ஆத்மா சாந்தியடைய நான் இந்த மேடையில் நான் வேண்டிக்கிறேன். அண்ட் மகேஷ் மாஸ்டர், நான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆக்ஷன் படம் புல் ஆஃப் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம், கிட்டத்தட்ட ரொம்ப டஃப்பான ஸ்டண்ட் சீன்ஸ், ஏகப்பட்ட ஆக்ஷன் சீன். ஒரு செகண்ட்ல நட்டி சார்லாம் வந்து ஒரு நாள் எங்களை திட்டாரு, என்னப்பா பாம்பு அடிச்சிட்டு இருக்கீங்க வரப்ப போறப்பெல்லாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீப்ல எஸ்கேப் ஆகிற சீன்ல சும்மா ஜீப் அடியில் பாம்பு அடிச்சுட்டு வரணும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருந்துச்சு. எல்லா ஆக்ஷன் சீன்ஸுமே எக்ஸ்ட்ரானரி. அவர் வந்து பேசியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் டெக்னிக்கலா. பட் எனக்கு அவ்வளோ டெக்னிக்கலா அவருடைய சைட்ல இருந்து நான் பேசுறது என்னன்னா, எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஆக்ஷன் படம், எக்ஸ்ட்ரானரியான ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து அவர் இந்த படத்துக்கு அமைச்சு கொடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அடுத்தது, நான் இவரை இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைம்ல இருந்து எனக்கு இவரை தெரியும். இவர் என்னோட இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இப்போ வந்து என்னுடைய படத்துடைய டிஓபி, இந்த படத்துடைய விஷுவல்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரெகுலரா எடுக்கிற படங்களை விட இது கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. அது ஏன்னா அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க அர்ஜுன். ஊடக நண்பர்கள், எங்களுடைய ஸ்டார்ஸ், சுந்தர் சார் வணக்கம். ஆக்சுவலாக நரேட் பண்ணாரு. நரேட் பண்ணோடனே நரேட் பண்ணும்போது விஷுவல்ஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். நட்டி சாருக்கு தெரியும். ரொம்ப கிராண்டியராக இருந்தது. இது எப்படி பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டாரு. உடனே சொன்னேன், சார் ப்ரோ இந்த மாதிரி கூப் அனமாஃபிக்கில் பண்ணலாம், இந்த மாதிரி 1.8x ஃபுல் ஃப்ரேம் லென்ஸ் ஒன்று வந்திருக்கு, லார்ஜ் ஃபார்மேட்டில் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அனமாஃபிக் எல்லாம் பண்ணுறது தானே, நம்ம இதில் என்ன புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டார். அண்ட் அப்போதான் நாங்கள் டிசைட் பண்ணோம் சேர்ந்து. இது வந்து யூஸ்வலாக இப்போ ஸ்பெடிக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது இந்த மாதிரி ஃபுல்லாக எடுக்கிறது மேலே கீழே கிராப் பண்ணுவோம் நம்ம தேட்டர் ரேஷியோக்காக. அனமாஃபிக் என்னன்னா சைடில் கிராப் பண்ணுவோம், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கிராப் பண்ணுவோம். இது கிராப் பண்ணாமல் அப்படியே விடலாம். ஸோ இப்போ இருக்க தேட்டரில் ஃபுல் ஸ்க்ரீன் வராமல்
உங்களுக்கு மேலே கீழே தேட்டர்லேயே ஸ்கோப் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றப்போ அது எந்த அளவுக்கு நமக்கு டெக்னிக்கலாக காம்ப்ளிகேட்டாக இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, ஜென்ரலாக அனமாஃபிக்கில் ஃபீல்ட் ஆஃப் வியூ அதிகம் ஸ்பெரிக்கல் கம்பேர் பண்ணும்போது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 50 லென்ஸ் ஸ்பெரிக்கலில் பண்ணுறோம் அப்படின்னா அதோட இது ஃபீல்ட் ஆஃப் வியூ அதிகமாக இருக்கும், லெஃப்ட்லையும் சரி ரைட்லையும் சரி. ஸோ இப்போ ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வைக்கிறோம்னா இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம ஆர்டிஸ்ட் நிற்கணும், அதுக்கு எல்லாருமே நம்ம வந்து ஆர்டிஸ்ட் நிற்கணும், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்கு. அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஃபில் பண்ணணும், அவங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்கணும், டெப்த் எல்லாமே நம்ம ரெடி பண்ணணும், விஎஃப்எக்ஸ்க்கு அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ஆகும். இது எல்லாமே பண்ணணுன்றப்போ அதுக்கு ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் அதுக்கு பண்ணோம் நாங்கள். ஸோ அவ்வளோ மெனக்கெட்டு இது பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு ஒரு புது விஷுவலாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஜென்ரலாக பார்க்குற படம் மாதிரி உங்களுக்கு இது ஃபுல் ஸ்க்ரீன் வராமல் தேட்டர்லேயும் மேலே கீழே ஸ்கோப் வரும். ஸோ பார்க்குறது உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஃபார்மேட் மாதிரி இருக்கும். அது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ஆதிபுரம் எப்பவுமே விட்டு கொடுத்தது இல்லை இந்த ஸ்பாட்லேயும் சரி. சில நேரங்களில் நிறைய ஹேண்டில் சார்ஜ் பண்ணுவோம், நட்டி சார் கூட சில நேரங்களில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். சூப்பர் அப்படின்னு வருவார் அப்படின்னா நட்டி சார் அப்படின்பாரு, சார் ஃபோக்கஸ் சார் அப்படின்பேன். அங்கேருந்து நட்டி சார் சொன்னா 3-4 அப்படின்ட்டு போவார், ஃபோக்கஸ் சொல்லிட்டு அப்படி போய் கேஷுவலாக போவார். நெக்ஸ்ட் டைம் ஓகே ஆயிடும். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே நான் விட்டு கொடுத்தது இல்லை ப்ரோ, நானும் உங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். அண்ட் தேங்க்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு, எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். தேங்க்யூ. அதாவது இந்த படத்துக்காக அவர்கிட்ட நான் டிமாண்ட் பண்ணது ரொம்ப நிறைய எனக்கே தெரியும். ஏன்னா வந்து இது அல்ட்ரா வைட் ஸ்கிரீன் ஃபார்மேட், தியேட்டர்ல இமர்சிவா இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறதுக்காக அல்ட்ரா வைட் ஸ்கிரீன் ஃபார்மேட்ல ஷூட் பண்ணோம். அல்ட்ரா வைட் ஸ்கிரீன் ஃபார்மேட்ல ஷூட் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ரா அது தியேட்டர்ல ஒரு உங்களுக்கு இமர்சிவா கொண்டு போனோம்னா எக்ஸ்ட்ரா ஃபீல்டு இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்ட் ஃபில் பண்ணோம். அங்க வந்து ஆக்டர்ஸ் இப்போ 2 பேர் சஜஷன் ஷாட்னா ஒரு இன்னும் ஒருத்தர் ஃபில் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி சில டெக்னிக்கல் இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு ஜாபை அர்ஜுனுக்கு ரொம்ப ஏர்லியா ஒரு கேரியர்ல கொடுத்தேன். பட் அதை அருமையா புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல விஷுவல்ஸ் கிராண்டாக தெரியறதுக்கு அதுவும் ஒரு ரீசன். அண்ட் நட்டி சார் வந்து ஒரு லெஜெண்டரி கேமராமேன். ஸோ இந்த அனுபவம் வந்து எனக்கு பயங்கர எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. என்னன்னா நட்டி சாருக்கு ஃபோக்கஸ் பிடிக்கிறப்ப நட்டி சார் நிக்கிற இடத்துல இருந்து ஃபோக்கஸ் என்னன்னு அவரே சொல்லிடுவாரு. இங்க வந்து நிப்பாரு, அப்படியே ஃபோக்கஸ் புள்ளர்ட்ட வச்சுக்கோ 3 மார்க் பண்ணிக்கோ அப்படிம்பாரு. இந்த பக்கம் போய் நின்று வச்சுக்கோ கரெக்டா அப்படிம்பாரு. கரெக்ட் சார் அப்படிம்பாங்க. நான்லாம் பார்த்து மறந்துட்டேன், என்னடா இவர் மெஷின் மாதிரி ஏதோ பண்ணிருக்காருன்னு. அவர் சொல்லுவாரு, சார் அந்த கையில சார் கையிலே புல் பண்ணுவான் சார் ஃபோக்கஸ் அப்படிம்பாரு. ஸோ வந்துட்டு பிலிம் கேமரா இதுல இருந்து இருக்காரு. பட் நட்டி சார் ஒரு நாள் கூட வந்து என்ன நாங்க வந்து புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அவரோட எக்ஸ்பர்டைஸ் மூலமா உள்ள வந்து எதுவுமே எங்களை வந்து இது பண்ணதே கிடையாது. பயங்கர அகாமடேட்டிவா நீங்க பண்ணுங்க சார் நான் வெயிட் பண்றேன் அப்படின்பாரு. ஸோ ஒரு சின்ன பசங்க ஏதோ எஃபர்ட் போட்டு ஏதோ பண்றானுங்க அப்படிங்கிறப்ப ஒரு லெஜெண்டரி கேமராமேன், ஒரு யங் கேமராமேனுக்கு அவர் வந்து எந்த ஒரு எதுவுமே இல்லாம பண்ணுப்பா சூப்பர் கலக்கு அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாரு. தேங்க்யூ சார். அந்த சப்போர்ட்டுக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்துல ஏகப்பட்ட செட் ஒர்க், வார் சீக்வன்ஸ், எங்ககிட்ட என்ன ரிசோர்ஸ் இருந்துச்சோ அதை வச்சுதான் எங்களால புல் ஆஃப் பண்ண முடிஞ்சுது. முழுக்க இன்னும் உஷா பண்ண படம். அதாவது இப்போ தமிழ் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே எல்லா துறைகள் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே இதுல இருக்கிற டெக்னிக்கல் இதெல்லாம் இன்னொரு மியூசிக் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த படத்துல இருந்து ஆர்ட் ரொம்ப ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிச்சு விஎஃப்எக்ஸ்க்கு அண்ட் கேமராவோட இந்த அல்ட்ரா வைட் ஸ்கிரீன் ஃபார்மேட்டுக்கு. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய டஃப்பான ஒரு ரோல் பிளே பண்ணிச்சு. ஸோ எங்களுக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர் தேவைப்பட்டாரு. ஸோ அந்த வகையில் இவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது எங்க எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் நாகூர் சார். இதுதான் ஏகப்பட்ட பாலிவுட்ல இருந்து தமிழ்ல ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ எங்க டீம்லயே மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னீஷியன் இவர் தான். ஸோ சார் ஒரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். சுந்தர் சார் வணக்கம். இபி வந்து வாசன் என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப நீண்ட நாள் நண்பர். அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி பாதிக்கு படம் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. பண்ணலாமே, இல்லை என்ன கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். அப்போ சரி வாங்க மீட் பண்ணிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாரு. அப்போ நான் உள்ள போனோம்னா சரி பாதி ஒரு ஃபன்னாக ஜாலியாக ஏதோ ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நினைப்புல தான் போய் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம், ஸ்டோரி நரேட் பண்ணாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, தலை சுத்திடுச்சு. ஏன்னா இவர்கிட்ட இருந்து அப்படி ஒரு ஸ்டோரி நான் எதிர்பார்த்து போகல. சரி, அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு பிரம்மாண்டமா நீங்க பார்த்த எல்லா விஷுவல்ஸுமே பிரம்மாண்டத்துக்கு காரணம் அவருக்குள்ள வந்து ஒரு ஃப்ரேமிங் சென்ஸ் இருக்கு. ஒரு 4 எட்ஜ் தெரிஞ்சா சினிமா பண்ணிடலான்றதுல ரொம்ப கிளியரா இருக்காரு அவர். ஃப்ரேம்குள்ள பாக்குற 4 எட்ஜ் தான் 4 எட்ஜ் சினிமா 4 எட்ஜ்ன்றதுல ரொம்ப, அதுக்கு வெளியில என்ன இருக்கு வேணும் வேணான்றதுல ரொம்ப கிளியரா இருந்தாரு. அதே மாதிரி டெக்னிக்கலி ஒரு பெரிய ஸ்ட்ராங் டீம் வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் புது அப்டேட்டை பண்ணிட்டே இருக்கிறாரு அவர். அதனால நிறைய விஷயங்கள் பண்ணோம், சின்னதா நிறைய பண்ணோம். பட் எங்ககிட்ட அவ்வளவு பட்ஜெட் இல்லை. நீங்க பாக்குற அந்த பிரம்மாண்டம் வந்து நாங்க சொன்ன அந்த பட்ஜெட்ல இப்படி பண்ணீங்களான்ற அளவுக்கு வியக்கிற மாதிரி ஒரு பட்ஜெட்ல தான் அதை பண்ணோம்.
தேங்க்யூ ஆதி நம்பினதுக்கு. பட் என்னைக்குமே வந்து சார் அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னே சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி ரொம்ப தெளிவா என்ன வேணும்ன்றதுல ரொம்ப கிளியர் கட்டா, சார் எனக்கு இவ்வளவு போகுது சார், சரி இது இல்லையே சார், இப்போ இதுக்கு ஒரு ஆப்ஷன் இமீடியட்டா ஸ்பான்டேனியஸா வந்துடும் அவருக்கு. இது பண்ணிடுங்க சார், இது பண்ணி கொடுத்தா போதும், இதுல பண்ணிக்கிறேன் இந்த கதையை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. நண்பர் ஜீவா இந்த படத்தோட பிரம்மாண்டத்துக்கு விஷுவல்ஸ்ல பார்க்குற பிரம்மாண்டத்துக்கு மிகப்பெரிய உழைப்பு போட்டிருக்காரு. மிக்க நன்றி. அர்ஜுனை பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா நாங்கள் வந்து கண்டினியூஸா 10 நாளைக்கு மேலே ஷூட் பண்ணதே கிடையாது. அதிகபட்சமா 10 நாள் தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் திடீர்னு ஒரு 1 மந்த் கேப் ஒரு 4 நாள் ஷூட் பண்ணுவோம், திருப்பி ஒரு 10 நாள் கேப் ஒரு 2 நாள் ஷூட் பண்ணுவோம். இப்படிதான் படம் ஃபுல்லாகவே 53 நாள்ல முடிச்சோம். டோட்டலி 53 டேஸ் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம், பேட்ச் ஒர்க்லாம் சேர்த்து. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அசம்பிள் ஆகி ஷூட் பண்ணும்போது அந்த டீமை வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேப் விட்டு பண்ற மாதிரி கண்டினியூவா நடக்கிற மாதிரியே ஒரு ஒரு ஃப்ரீ, அதாவது ஒரு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிருவார். இதுதான் சார் பண்றோம், இதுதான் பண்றோம் அப்படின்றது நம்ம பிரேக் விட்டு பண்றோன்ற ஃபீலே நமக்கு வராது. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. கடைசி உலக போர் மிகப்பெரிய வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். வந்து ஷூட்டிங் டேஸ் மாதிரி ஷூட்டிங் ஷெடியூல் அவ்வளோ ஷெடியூல் இருக்கும். ஏன்னா எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் இந்த படத்தை எடுக்க முடியும். ஸோ இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு தான் இந்த படத்தை நாங்கள் புல் ஆஃப் பண்ணோங்கிறனால ஒவ்வொரு தடவையும் ஷூட் பண்ணுவோம், திரும்ப இது பண்ணுவோம், திரும்ப அந்த யூஸ் பண்ண ஆர்ட் ப்ராப்பர்ட்டிஸை கன்வெர்ட் பண்ணி அடுத்த இதுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ நாங்களும் உட்காந்து வேலை செய்ய வேண்டிய ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு குண்டூசியிலிருந்து எல்லாமே வந்து எடுத்து திரும்பவும் ரீசைக்கிள் பண்ணி திரும்ப அதை வச்சு அடுத்த ஒரு செட் ரெடி பண்ணி அப்படி போட்ட பிரம்மாண்டமான இதில் ஒரு சூப்பர் மார்க்கெட் செட் இருக்கும், ஒரு ஸ்ட்ரீட் செட் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு வார் ஜோன் ஒரு செட் இருக்கும். ஸோ அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு அவ்வளோ பெரிய கேம்ப் ஒன்று இருக்கும், அவ்வளோ டென்ட்டுகள் போடப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கேம்ப் இருக்கும். அண்ட் இது மாதிரி ஏகப்பட்ட செட்டு நிறைய இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே முடிப்போம், பிரேக் விட்டு திரும்ப எல்லாம் ரெடி பண்ணுவோம். இருக்கிற பொருள் எல்லாம் திரும்ப மாற்றி இருக்கிற ரிசோர்ஸஸை மாற்றி கொண்டு வந்து, ஏன்னா எனக்கு அடிக்கடி சுந்தரன் ஒன்று சொல்லுவார், தம்பி அந்த 4 கட்டம் இருக்கு பார்த்தியா, அது உள்ளதான், அதுதான் சினிமா அப்படிம்பாரு. ஸோ அதுக்குள்ள எவ்வளோ பிரம்மாண்டம், அது மீசை முறுக்குலன்னு எனக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ அந்த இது வந்து இந்த படத்தில் நான் முழுமையாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இருந்த ரிசோர்ஸஸ் அவ்வளோ பிரம்மாண்டமா அந்த 4 கட்டத்துக்குள்ள தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்படி திருப்பினா எதுவும் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர ஒரு, ஏன்னா எங்கிட்ட அவ்வளோதான் ரிசோர்ஸஸ். ஸோ அந்த இருக்கிற காசை வச்சு இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு எங்க பசங்க என் மேல நம்பிக்கை வச்சு இருக்கிற எங்களோட டீம் அண்ட் இவங்க எல்லாரையும் வச்சு இப்படி ஒரு பிரம்மாண்டமா ஒரு விஷயம் நாங்க முடிவு பண்றோம் இப்படி எடுக்கணும்னு. ஆனா அது எடுக்க சாத்தியமானது என்னுடைய டெக்னீஷியன்ஸ்னால தான். இப்போவே எங்களுடைய காஸ்டியூம் டிசைனர் வந்திருக்காரு அண்ட் எங்களோட போஸ்டர் டிசைனர் சிவகுமாரனா, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், எல்லாரும் ஒரு ஆய் சொல்லுங்க. சிவகுமாரனா வந்திருக்காரு. 2 பேரும் மேடைக்கு சும்மா ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிவகுமாரனா வந்து என்னோட ஹிப்ஹாப் தமிழன் ஆல்பமோட கவரை அவர் தான் வந்து என்னோட ஜேர்னி அவர் தான் டிசைனரா ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. ஸோ நான் முதல் ப்ரொடக்ஷன் பண்றப்ப அவர் கம்ப்ளீட்டா இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. பட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறப்ப அவர் கூட தான் பண்ணணும்னு நினைச்சேன். என்னோட சின்ன பையனா இருப்பாரு, பட் இவர் என்னோட ரொம்ப வயசுல பெரியது. ஸோ தேங்க்யூ சிவகுமார்ண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் மற்றும் திரைத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள் இது. ஆதி வந்து 2010-11 காலகட்டத்தில் அப்போ வந்து அவர் வந்து ஒரு பிராண்ட் கிடையாது. ஸோ அவர் வந்து அப்போ வளர்ந்து வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கிற காலகட்டம். அப்போ வந்து டிசைன்ஸ் இந்த மாதிரி ஒன்று ஹிப்ஹாப் தமிழாண்ட ஒரு ஆல்பம் வெளியிடணும்னு டிசைனுக்காக அப்ரோச் பண்ணாங்க. அன்னைக்கு அவர் எப்படி என்கிட்ட பேசினாரோ, அண்ணா என்ன டிசைன் வேணும்னு எப்படி அவர் எளிமையாக பேசினாரோ, இன்றைக்கு அவர் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டாரு, ஒரு பிராண்ட் இமேஜ் ஆயிட்டாரு, இண்டஸ்ட்ரியில ஒரு இடம் பிடிச்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதே பழைய நான் அப்ப 2010 பார்த்த ஆதியாவே தான் இன்னைக்கு இருக்காரு. அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே நான் வந்து பண்றேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து எங்க ஜேர்னி வந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆல்பமுக்கு அப்புறம் நம்ம டக்கர்னு ஒரு சிங்கிள் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்க ஜேர்னி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. பட் மூவி நாங்கள் இன்னும் பண்ணல. ஸோ இந்த முறை கேட்கும்போது எனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வந்தது. அதே ஆதியாகவும் அதே ஜீவாகவும் அதே அந்த நட்பு அந்த மரியாதை அனைத்துமே வந்து ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. அந்த அதனாலே வந்து உடனே ஒத்துக்கிட்டேன். ஆல்சோ இப்போ நான் மேடையில ஒரு வார்த்தையை திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு, அவங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வச்சுதான் பண்ணணும். ஆரம்பத்திலிருந்து அவங்க பண்ணக்கூடிய அனைத்து படைப்புலையுமே அவங்க அவைலபிள் ரிசோர்ஸ் என்ன இருக்கோ அதுல இருந்து தான் அவங்க தொடக்கமே அந்த படைப்பை வந்து தொடங்கவே செய்வாங்க. அதுல இருந்து
பயன்படுத்தி நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸாக இன்னைக்கு வளர்ந்து வந்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த போஸ்டர் டிசைனில் பார்த்தீங்கன்னா குறிப்பா அந்த போஸ்டர் மேஜரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து இந்த படத்தில் நடிச்சவங்க மேஜரா அதுல வந்து இருக்கணும்ன்ற ஒரு விருப்பப்பட்டாரு. ஸோ அதனால வந்து அனைவருமே அந்த போஸ்டர் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஸோ வாய்ப்பு கொடுக்கறது வந்து நிஜத்தில் மட்டும் இல்லை, அந்த போஸ்டர் வடிவத்தில் கூட அவங்க இருக்கணும்னு அதை வந்து மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுன்ற அளவுக்கு அவருக்கு வந்து எல்லா மணியும் ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு. ஸோ அது வந்து அந்த பண்புக்கு வந்து நான் ஜீவாவுக்கும் ஆதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் நிறைய பண்ணணும்னு மாற்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ சிவகுமார்மா. கீர்த்தி ஒரு வார்த்தை. ஆதி ப்ரோ கூட இது 2வது படம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எப்பெல்லாம் டவுன் ஆகணும் அப்போ ஆதி ப்ரோ பார்த்தா நினைச்சுப்பேன். ஏன்னா டைரக்ஷனாக வந்து நான் வந்து ஆக்டர் ஆதி கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். டைரக்ஷன் ஆதி கூட ஆச்சரியம் கூட இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் படம். அவ்வளோ எனர்ஜி நான் வந்து யாருக்கிட்டையுமே பார்த்ததில்ல, வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நானும் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கீர்த்தி. தேங்க்யூ. இது ஒரு கடினமான வேலைகள் நிறைய உங்களுக்கு கொடுத்தோம். தேங்க்யூ ஃபார் புல்லிங் இட் ஆஃப். தேங்க்யூ. நன்றி. நான் ரொம்ப நன்றி. எடிட்டர்னால வர முடியல. எடிட்டர் பிரதீப் அவர்கள் இந்த படத்துக்கு எடிட்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ட்ரெய்லரை வந்து எடிட் பண்ணது வந்து இப்பாப் தமிழ் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு. வருஷம் 6 கல்லூரி மாணவர்கள் வந்து இப்பாப் தமிழில் இன்டர்ன்ஷிப் பண்ணி அதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் நாங்கள் வேலைக்கு எடுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து எங்கள் டீம்ல நிறைய பேர் வேலைக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்படி போன வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ண பையன் தான் இந்த படத்தோட நான் சொல்லமா இன்னும் அதான் நான் எதுவுமே சொல்லலண்ணா. எல்லாரும் சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து சொல்றது இதுதான். என்கிட்ட என்ன இருக்கோ, எங்களால் என்ன முடியுமோ அதை எடுத்திருக்கேண்ணா. புரியலண்ணா. கண்டிப்பா நான் சொல்லிடுறேண்ணா. ஸோ அதான் அவ்வளோதான், முடிச்சாச்சு. அண்ட் இதை இது அப்படியே ஒரு இதை என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். பதில் சொல்லும்பொழுது என் கூட வந்து என்னுடைய டீமும் கூட நின்றுட்டா ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு என்னுடைய டைரக்ஷன் டீம், என்னுடைய இது எல்லாரையுமே நான் கூப்பிடுறேன். ஸோ சொல்லி வந்தது தான் என்னோட இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ல போன வருஷம் இப்போ இந்த வருஷம் காலேஜ் போயிட்டான். 12th படிக்கிற பையன் 12th லீவ்ல இன்டர்ன்ஷிப் பண்ணான். ஸோ அந்த பையன் தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் எடிட் பண்ணியிருந்தான், நீங்க பார்த்த ட்ரெய்லரை. ஸோ அவன் காலேஜ் முடிச்சுட்டு அவனுக்கான சீட் இப்பாப் தமிழ் எப்பவுமே ஓப்பனாக இருக்கும். அண்ட் இப்பாப் தமிழ் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ல ஒர்க் பண்ணி எங்களில் சேர்ந்த 2 டைரக்ஷன் டீம்ல 2 பேர் இருக்காங்க, எங்க மார்க்கெட்டிங் டீம்ல ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பமே இன்னைக்கு சேர்ந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், டைரக்ஷன் டீம் ஆகட்டும், எல்லாருமே ஒரே டீம் தான். ஸோ வந்து இது மார்க்கெட்டிங், டிஜிட்டல் எல்லாமே ஒரே டீம் தான். ஸோ நாங்கள் எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான். அண்ணன் கேட்பார் எப்படி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு. என் ஃபேமிலி இதில் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்பாப் தமிழ் என்டர்டைன்மெண்ட்ல தான் ஜீவால இருந்து என் ஒய்ஃப்ல இருந்து எல்லாருமே இதில் தான் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு அப்படி இருந்தனால தான் எங்களால் இதை பண்ண முடிஞ்சது. ஸோ என்னோட ப்ரொடக்ஷன் டீம், டைரக்ஷன் டீம் எல்லாரையும் மேடையை கூப்பிட்டுட்டு நான் எல்லாரோட கேள்விக்கும் பதிலும் சொல்லிடுறேன். வந்துடுங்க, ஒரு போட்டோக்காக வந்து நின்றுங்க. ஸோ அட்சன் கோ டைரக்டர், பரத் பைப்லைன் மேனேஜர். அண்ட் இந்த படத்துல முக்கியமான ஒரு இது என்னன்னா, இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் வந்து நாங்க தொடங்கின நிறுவனம் மூலமா பண்ணது. 85 விஎஃப்எக்ஸ்ங்கிற கம்பெனி. ஜீவா தான் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் டைரக்டர். ஸோ நான் பிஹெச்டி பண்றப்ப ஜீவா விஷுவல் எஃபெக்ட்ஸ் கோர்ஸ் எடுத்து அடுத்த தளத்துக்கு போனோம்னா நம்ம படிப்பு ரொம்ப அவசியங்கிறது நாங்க அடிக்கடி சொல்றோம். அதுக்கு இன்னொரு உதாரணம் இதுதான். நாங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்கப்ப நான் வந்து பிஹெச்டி படிக்க போனேன், ஜீவா வந்து விஎஃப்எக்ஸ் படிக்க போனா. ஸோ அந்த ஒரு கேப்ல படிச்சு முடிச்சு ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனியை நாங்க இந்த படத்துக்காக தொடங்கி இன்னைக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் கூட டைப் பண்ணி இந்த படத்துக்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க்கையும் பண்ணியிருக்கோம். ஸோ ஜீவா தான் இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் டைரக்டர், முக்கியமான இன்னொரு டெக்னீஷியனும் கூட, மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லாமல். ஸோ அண்ட் அது போக எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இப்பாப் தமிழ் என்டர்டைன்மெண்ட் அவரோட ப்ரொடக்ஷனை அவர் தான் ஹெட் பண்றாரு. அவரையும் மேடை கழிக்கிறேன். வாசு அவர்கள் அவரையும் மேடை அளிக்கிறேன். தமிழண்டா மூமெண்டோடைய ரிசர்ச் ஒர்க்ஸ் இளங்கோ அவர்கள் இந்த படத்துக்காகவும் நிறைய ரிசர்ச் பண்ணி கொடுத்தாரு. அவரையும் மேடை கழிக்கிறேன். எங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாரையும் மேடை கழிக்கிறேன். அண்ட் இந்த படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்தவங்க எல்லாருமே இதுதான் முதல் படம் அசிஸ்டன்ட் டைரக்டரா. அவங்களுக்கு சினிமா கம்ப்ளீட்டா புதுசு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பையன் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ இவன். ஸோ இவனுடைய ஸ்கில்ஸை எப்படி ஒரு சிஏ பையனை வச்சு என்ன பண்ண முடியும், அவனுக்கான டிபார்ட்மெண்ட்டை தனியாக பிரிச்சு அவன் ஃபுல்லா அதுக்கான அக்கௌண்டிங் எல்லாமே அந்த இது பண்ணிப்பான், ரெக்யர்மெண்ட்ஸ் எழுதிப்பான். ஸோ அப்படிதான் இதை பண்ணோம். ஸோ இந்த படத்தை வந்து இதுதான் எங்களுடைய டீம். இந்த யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மேடைக்கு வந்துருங்க. எங்களோட டீம் யாராவது, பார்த்திபன் நீங்க வந்துட்டீங்களா? ஸோ இந்த மாதிரி ஜேபி எல்லாம் வந்துடலாம், எல்லாரும் டீமுக்கு வந்துருங்க. அண்ட் இந்த படத்துடைய ப்ரொமோஷன் சதீஷ் பார்த்துக்கிறாரு. ஸோ சதீஷ்க்கு நன்றி. அண்ட் இதை வச்சு இப்படி படத்தை பண்ணோம். அண்ணன் கேட்ட மாதிரி இதுல என்ன புதுசா இருக்குன்னா,
இதுவே எங்களுக்கு புதுசு தானே. எங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஒரு மொமெண்டே புதுசு. இந்த படத்துல என்ன, இந்த படத்தோட இதை ஒரு வரியில சொல்லிடலாம். இதுல 10ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சிவவாக்கியார் அப்படிங்கிற ஒரு சித்தருடைய கவிதை ஒண்ணு இருக்கு. கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கினோசை உயிர்களும் உடற்புகா, உதிர்ந்த பூ முறிந்த காயும் மீண்டு போய் மரம் புகா, இறந்தவர்கள் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே, கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே அப்படிங்கிற ஒரு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாட்டு தான் இந்த படத்துடைய அடிக்கருத்து. அதாவது இன்னைக்கு வரைக்கும் ரெலவெண்டா இருக்கக்கூடிய ஒரு கருத்து. இது பிற்காலத்துல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா. எனர்ஜி கேன் எய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட் பட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். அதுதான் வந்து சித்தர் 10ஆம் நூற்றாண்டுல சிவவாக்கியார் சொல்லியிருக்காரு, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெலவெண்டா இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை சிவவாக்கியாருடைய பாட்டு இது. ஸோ அதை இந்த படத்துடைய அடிநாதமா, அதுதான் இந்த தீம் சாங்காகவும் நீங்க கிளிம்ஸ்ல பாத்தீங்க, இந்த படத்துடைய அடிநாதமா அது இருக்கு. அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு எடுத்தாலும் நீங்க திரையில பார்க்கும்பொழுது பிரம்மாண்டமா இருக்குங்கிறத நாங்க பார்த்துட்டனால நாங்க நம்புறோம். பார்க்கிற மக்களுக்கும் அது அப்படி இருக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஆனா வேற ஏதாவதுனா கேள்வி, நீங்க கேட்ட கேள்விதான் என்ன புதுசா இருக்கு அப்படின்னா இதானே. படமே கொஞ்சம் தெரியல எப்படி இருக்கணும், மக்கள் பார்த்துதான் சொல்லணும். அவங்க சொல்றாங்க ஆமாண்ணே அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கடைசி உலக போர் அப்படிங்கிறது, அதாவது சித்தர் பாடல சொன்னீங்க தமிழா, கடைசி உலக போர்னு கொஞ்சம் மாடர்னா ஒரு புரட்சிகரமான பேர் வச்சிருக்கீங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த படத்துல என்ன புரட்சி பண்ணிருக்கீங்க அந்த விஷயத்தை சொல்லுங்க. இல்லைண்ணா, கடைசி உலக போர் அப்படின்னு என்னன்னா, முதலாவது உலக போர், 2ஆம் உலக போர், 3வது ஒரு உலக போர் நடந்துச்சுன்னா, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில நடந்துச்சுன்னா அதுதான் அந்த உலகத்துடைய கடைசி போரா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த உலகமே இருக்காதுங்கிற தான் ஒரு நிதர்சனமான உண்மை. சோ அழிந்து போய்விடும் உலகம் நாம் அனைவரும் சண்டையிட்டு கொண்டாலுங்கிற ஒரு கருத்து. சோ அதனாலதான் இந்த படத்துடைய பேர் கடைசி உலக போர் அப்படின்னு வச்சிருக்கோனே. ரொம்ப நன்றி. ஏன்னா ஹாலிவுட் ஸ்டைல்ல பேர் இருக்கு, அதனால எப்படி இருக்குன்னு கேட்டேன். இதுதானே, அதுக்கான பெயர் காரணம் இதுதான். அண்ட் இந்த படத்துல பாடின சிங்கர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்களும் மேடை கலைக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் எடுத்துக்கலாம். மேடை வந்திருக்கிற சிங்கர்ஸ் எல்லாரும் ப்ளீஸ். சின்ன பொண்ணக்கா, கரிஷ்மா, மீனாட்சி இளையராஜா, கௌஷிக் கிருஷ், ராஜன் செல்லையா, ராகு. அண்ட் இந்த படத்துல என்னோட சேர்ந்து பாடல்கள் எழுதின விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அவர்கள். விக்னேஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபர்ஸ்ட் படம் வந்து போன படம் பண்ணாரு, வீரன்ல ஒரு பாட்டு எழுதினாரு. அவர் ரொம்ப பிடிச்சு போய் இந்த படத்துல அனைத்து பாடல்களும் நானும் அவர் தான் எழுதியிருக்கோம். ஸோ விக்னேஷ் ஸ்ரீகாந்த். இதுதான் இந்த படத்துடைய ராக்குக்கு தான் முதல் படம். ஒவ்வொரு படத்துலையும் யாராவது இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த படத்துல ராக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி டேலண்டட் யங்ஸ்டர். ஸோ கௌஷிக் கிருஷ் என் கூட அடிக்கடி பண்ணிட்டு இருக்காங்க, கரிஷ்மா. உங்க மியூசிக்ல அந்த அம்மா எல்லாம் பாடி இருக்காங்களா? ஆனா நானும் சின்ன பொண்ணாக்காவும் ஒரு காம்போனே. அந்த பாட்டுல ஒரு 2 வரையும் பாடி காட்டுங்க. கண்டிப்பானே. கண்ணமோடி நிக்க சொன்னா நிக்கணுமா, இல்ல கைய கட்டி நிக்க சொன்னா நிக்கணுமா, காலத்துக்கு ஏத்தபடி மாறணுமா, இல்ல வேட்டையாடி வேங்க இன்னும் ஓடணுமா, ஆல ஆல அடக்குற ஆல உடைக்கிறபடி நாங்க விளையாட, மேலே மேலே பறக்கணும் மேலே கழுகா மாறுவோம் மலை மேலே. பும்பாஸ்டிக் வெட்டு 1 துண்டு 2. தேங்க்யூ காஸ். அக்கா கூட தொடர்ந்து பண்ற எல்லா பாடல்களுமே எனக்கு ஹிட் அமைஞ்சிருக்கு. வேங்கமவன் ஃபர்ஸ்ட் பாட்டாகட்டும், இப்ப இதாகட்டும். சோ இதுதான் எங்க படத்துல வந்திருக்கு. சிங்கர்ஸ் எல்லாரும் இன்னும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். டைரக்ஷன் டீம் இந்த பக்கமும், சிங்கர்ஸ் இந்த பக்கமும். சோ நாங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே டீம் தான். இப்ப கான்சர்ட்டுக்கும் ஒன்னா தான் சுத்திட்டு இருக்கோம். சோ வந்துட்டு இதுதான் எங்களுடைய டீம். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். சார் இன்னொரு கேள்வி இருக்கா? ஓகே, கேட்கலாம், கேளுங்கண்ணே. போட்டோ எடுத்துக்கலாமாண்ணே? எங்க அடுத்து அவங்க காஸ்ட் அண்ட் குரூ கூடயும் போட்டோ எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சோ அதனால அவங்க ஆசையும் அது நிறைவேற்றிடுறேன். கேள்வி இருந்தா கேட்கலாம், நான் அப்படியே பதில் சொல்லிடுறேன். நேரமின்மை காரணமாக தான் டக்குன்னு முடிக்கிறோம். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குன்னு சதீஷ் சொன்னாரு.
ஓகே டன். தேங்க்யூ. நன்றி நன்றி. நீங்க வருகை தந்ததுக்கு அனைவரும் நன்றி. இது முழுக்க முழுக்க நாங்க ஹேண்ட் பிக் பண்ணி உருவாக்கின டீம். இதுல இருக்கிற எல்லாருக்குமே இதான் ஃபர்ஸ்ட் படம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகும். இன்னும் நிறைய பேர்னால வர முடியல. ஸோ வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் டீம். ஆதிஜி, அதாவது உங்க படங்கள்ல வந்து ஒரு கடைசி உலக போர், நான் உங்க படங்கள்ல வந்து காதல் போர் நல்லா இருக்கும். இந்த படத்துல அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்குது? காதலும் இருக்குண்ணே படத்துல. காதலும் இருக்கு. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே. ஆக்ஷன் இருக்கு. ஜானரா சொன்னா காதல் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் வந்து படம் வந்து கொஞ்சம் டீப்பான ஒரு மீனிங் இருக்க ஒரு அட்டம்ப்டா எடுத்திருக்கோம். ஸோ நாங்களும் ரொம்ப ஆர்வலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ரசிகர்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கிறது. லவ்வும் இருக்குண்ணே. படங்கள்ல மொத்தம் 9 பாட்டு இருக்குண்ணே. ஆனா படத்துல எந்த பாட்டும் எல்லாமே பேக்ரவுண்ட் ட்ராக்கா தான் வருது. படத்துல எதுவுமே பாடல்களா வரதில்லை. பட் ஆனா படத்துல 9 பாட்டு இருக்கு. ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான் எங்க கிட்ட இருந்து. ஏன்னா நாங்கள் பொதுவாக என் படத்துல நிறைய பாடல்கள் இருக்கும். ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான். அதே மாதிரி இப்ப இந்த சித்தர் பாடல் கேட்ட பிறகுதான் இப்ப பாதி அந்த பாடல், அந்த மாதிரி பாடல்களை பார்த்துதான் இப்ப பாடல்களே பாடி இருக்கிறாரோ அப்படின்னு தோணுச்சு. நீங்க அந்த மெட்டை ஏத்த இறக்கமா பாடுனீங்கல்ல. நான் தொடர்ந்து தமிழ்நாடு இயக்கத்தில் நாங்கள் தொடர்ந்து தமிழ் சார்ந்த விஷயங்கள் ஹிப்ஹாப்னாலும் ஹிப்ஹாப் தமிழ் ஆனாங்க. ஸோ அதனால அங்கே பார்த்தீங்கன்னா பாரதியார் அவரே ஒரு பெரிய ரேப்பர் தான். ஸோ அவருடைய நடையிலுமே அந்த ரேப் இருக்கு. ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி தொடர்ந்து நாங்கள் எங்களோட கலைப்படைப்பை கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கிற விஷயங்கள்ல கண்டிப்பா நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி அதை புது வடிவத்தில் கொடுத்துட்டும் இருக்கோம். கண்டிப்பா அதில் தான் இன்ஸ்பயரும் ஆகிறோம். அதே மாதிரி சுந்தர் சி சார் எப்போதும் உங்க படங்களை அதிகம் அவர் தயாரிப்பாரு. இந்த படத்தை நீங்களே தயாரிக்க காரணம் ஒரு சீஃப் கெஸ்டா வர காரணம் என்ன? ஏன்னா இதுல ஜாஸ்தி லாபம் எடுத்துலாம் நீங்க எடுத்துட்டீங்களா ப்ரொடியூசரா? ஆனா லாபம்ங்கிறது வந்து நான் அதை எல்லாத்தையும் தாண்டினேன். நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து ஆர்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்கிறது ரொம்ப ஆசைனேன். என்னோட ஆர்ட்டை எப்போ நான் இருக்கிறதுலே ஃப்ரீயா பண்ண முடியும் அப்படின்னா வந்து நானே அதை கிரியேட் பண்ணி நானே. ஏன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்னா அவருக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கலாம். எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு, அதுக்குள்ள படம் எடுக்கணும், அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு டைரக்டர்னா அவருக்கு ஒரு தாட் இருக்கும், நான் இதுக்கு தான் செட் ஆவேன்னு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நாங்களே பண்றப்ப நாங்க எங்க மேல வைக்கிற நம்பிக்கையை எங்க ரசிகர்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற கருத்தை எந்த ஃபில்டரும் இல்லாம கொடுக்க முடியுதுன்னு. ஸோ அதனால வந்துட்டு இது லாபத்துக்காக பண்ணணும்னா இது மிகப்பெரிய ரிஸ்க்னு. இந்த படம் என்னோட எல்லா ஃபார்மேட்ல இருந்தும் உடைச்சு ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அப்படி பார்த்தா அதுக்கான இது இல்லைன்னு நாங்க வந்து அதான் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோன்னே. இதுல இருந்து வந்தா அடுத்து திரும்பவும் படம் எடுப்போம். அந்த மாதிரி இதுல தான் இருக்கும். ஏன்னா நாங்க வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நீங்க எங்களை இங்க இருந்து பாத்துட்டு இருக்கீங்க எல்லாரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் வளர்ந்துட்டு இருக்கோம். எங்களால ஒரு படத்தை எடுக்க முடியுங்கிற அளவுக்கு பொருள் சேர்ந்த உடனே அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோன்னே. அண்ணன் தான் முதல் ஆசீர்வாதம் பண்ணாரு எங்களுக்கு, எதிரா தம்பி அப்படின்னு. ஸோ வந்து என்னை எப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பொடி பையனா வந்தப்ப வந்து பாட்டு பண்ணிடுவியாடா சரணம் போலவினா என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி இன்னி வரைக்கும் அண்ணன் கரெக்டா பண்ணிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்காரு. ஸோ அண்ணனோட வாழ்த்து என்னைக்குமே என்கிட்ட எனக்கு இருக்குன்னு, என் பசங்களோட நட்பு இருக்கு, எனக்குள்ள நம்பிக்கை இருக்கு. அதனால வந்து தொடர்ந்து ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமா தமிழ் சினிமாவுக்கு பிரம்மாண்டமான படங்களை நாங்க கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கறதுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு. அதுக்கு இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையுங்கிறத நாங்க நம்புறோன்னே. இதை வந்து 20ஆம் தேதி மக்கள் தியேட்டர்ல பார்க்கும் பொழுது அதுல ரிசல்ட் தெரிஞ்சிடும். அதுக்கு நாங்களும் அவ்வளவு காத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் தொடர்ந்துனே உங்க எல்லாத்தோட சப்போர்ட்டும் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். அதே மாதிரி நீங்க கோயம்புத்தூர்காரரு, ஆனா மவுண்ட் ரோட்ல குண்டு வைக்கணும்னு ஏன் அவ்வளவு பார்த்தா வந்தோன்னா ட்ரெய்லரு தப்பு மவுண்ட் ரோடே பிளாஸ்ட் பண்றீங்களே, என்ன நோக்கம் ஆகும்? ஆனா ஒரு போர் நடந்தா என்ன ஆகும் அப்படிங்கறதான் படத்துடைய கதனை. ஸோ ஒரு கடைசி ஒரு உலக போர் ஆரம்பிச்சா என்ன நடக்க போகுது அப்படிங்கறதான் படம். ஸோ இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே. அது பாக்குறப்ப அதோட சுவாரஸ்யம் இன்னும் நல்லா இருக்கும். படம் வந்தோடனே இது எல்லாமே டோட்டலா புரிஞ்சிடும். சார் படத்தை நீங்க தான் ஓனா ரிலீஸ் பண்றீங்களா? ஆமாண்ணே. டென்ட் கோட்டாவும் சிம்பா ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க ஓவர்சீஸ் வாங்குறதுக்காக வந்தாங்கண்ணே. படம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ தமிழ்நாடு தேட்டருக்கும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் சேட்டலைட் டிஜிட்டல்லாம் முடிஞ்சதுண்ணே. ஸோ எங்களால் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு ரிலீஸ் பண்றோன்னே. நாங்க தானே பண்றோம் எல்லாமே. சார் இப்ப நீங்க இசையமைச்சது ஈஸியா இருந்ததா, டைரக்ட் பண்ணது ஈஸியா இருந்ததா, படம் எடுக்கிறது ஈஸியா இருந்ததா? எல்லாமே ஈஸியா தானே இருக்கு. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால பிடிச்சி பண்ற எல்லா விஷயம் ரொம்ப ஈஸியா இருக்குண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. ஐபிஎல்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குங்களா கதைக்கும்? இல்லண்ணே, ஐபிஎல்ங்கிற ஒரு விஷயத்துக்கும் இதுக்கும் இல்ல. இது உலகத்துல என்ன நடக்குதோ அனைத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குண்ணே. உலக அரசியலும் இருக்கு, எல்லாம் இது இருக்கு.
நடிகர் ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரொடியூசரா மாறுவாங்க. ஸ்டார்டிங் மியூசிக் டைரக்டர் அப்புறம் நடிகர் பேர் வந்து உலக போர்னு வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் கடந்துட்டீங்க. அடுத்தது என்ன அரசியலுக்கு வர போறீங்களா? இல்ல, நான் ஒரு கலைஞன். நான் வந்து ஏன் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா அதுக்கான பதில் தான் சொன்னேன். என்னோட கலையை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு ஃபில்டர்ஸ் கம்மியா முடியுமோ, நான் நினைச்சதை என்னால கொண்டு போய் சேர்க்க முடிய இந்த நிறுவனம் எனக்கு உதவியா இருக்குன்னு. அது போக இந்த நிறுவனம் மூலமா கிட்டத்தட்ட நாங்க இன்னைக்கு வந்து ஒரு 2 பேர் வந்தோம், 2 பேர் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 110 பேர் பக்கத்துல நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என் பசங்க அன்னைக்கெல்லாம் என் கூட இருந்த பசங்க, நாங்க இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா இருந்தப்ப நிறைய பேர் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லாம அங்க சஸ்டெயின் பண்ண முடியாம, இன்ஃபேக்ட் நாங்களே அண்ணனை பார்க்கலன்னா எப்படி சஸ்டெயின் பண்ணிருப்போம் தெரியல. நாங்க இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் இருக்கு, அன்னைக்கு அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல 2 பசங்க கனவோட வந்திருக்கோம். அந்த டைம்ல எங்க கூட இருந்த பசங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்க முடியல. இன்னைக்கு இந்த இப்போ தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமா எங்க கூட டிராவல் பண்ண எல்லா பசங்களும், கிட்டத்தட்ட அர்சன் எங்க கோ டைரக்டர், அவர் தான் டைரக்ஷன் டீம் ஃபுல்லா அவர் தான் ஹெட் பண்ணுவாரு. ஸோ எங்களோட சிஸ்டமே கொஞ்சம் வேற மாதிரி, பொதுவான சினிமா சிஸ்டமா இல்லாம கொஞ்சம் ஒரு கிளீனா ஒரு கம்பெனி ஃபார்மேட்ல நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஹட்சன் ஹெட் பண்றாரு. ஹட்சன் வந்து எனக்கு 12 வருஷமா தெரியும். அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் பிபாய், அவர் அதாவது பிரேக் டான்சர், பிபாய், ஒரு கொரியோகிராஃபர், ஒரு டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்தாரு. இந்த படம் ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சோன்னே வாங்க படம் ஆரம்பிச்சிட்டேன் வாங்கன்னு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே, அஜய் வந்து சிஏ, அவன் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நண்பர்கள் எங்கெங்கெல்லாம் ஜேபி வந்து ஃபேன் கிளப் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மூலமா வந்தான். ஸோ இப்படி எங்கெங்க யாரை பார்த்தனோ அந்த நண்பர்களுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுக்க இந்த நிறுவனம் எனக்கு உதவியா இருக்குன்னு. அவ்வளவுதான் இதுல விஷயம். இல்ல இதுல இன்னொன்னு, படிப்பு முக்கியம் தான். நீங்க சொன்னது எல்லாம் படிச்சவங்க தான். ஆனா சினிமாவை நோக்கி வரவங்க முக்கால்வாசி பேர் படிப்பு இல்லாதவங்க தான் வராங்க. சோ அந்த மாதிரி படிப்பு இல்லாம வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆனா படிப்புங்கிறது வந்து நம்ம குழப்பிக்க வேணாம். ரொம்ப சிம்பிள். திறமை இருக்கும் பொழுது எல்லாருக்குமே இது படிப்புங்கிறது வந்து டிகிரியோ அது கிடையாது. படிப்புங்கிறது நம்ம கற்றுக்கொள்ளும் எல்லா விஷயங்களும் தான். ஸோ வந்து படிப்பு நம்மளை பண்படுத்தும். ஸோ ஒருத்தரை வந்து எத்தனை படிச்சிருக்காங்கிறத வச்சு அவங்களை நம்ம திறமையை எடை போட முடியாது. அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனா நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, படிச்சுட்டா அது பின்னாடி இருக்கிற டெர்மினாலஜியும் அதோட பேசிக்கும், அது எப்படி அந்த ப்ராசஸும் நம்ம கத்துப்போம். ஸோ அப்படி கத்துக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலயுமே கை கட்டியோ தலை குனிந்தோ அவுட் ஆஃப் த வே போய் எதுவும் பண்ண தேவையில்லை. தலை நிமிர்ந்து இருக்கலாம். இப்ப எனக்கு இது தோத்துச்சுன்னா நான் காலேஜ்ல போய் ப்ரொஃபஸரா, இது எனக்கு இந்த சினிமா கெரியரே இப்ப எனக்கு இது சரி, இதெல்லாம் காலேஜ்ல ப்ரொஃபஸரா போகணும். எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. என்கிட்ட என் படிப்பு இருக்கு, அது எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை கொடுக்கும். நான் தலை நிமிர்ந்தே இருப்பேங்கிற தன்னம்பிக்கை என் படிப்பு எனக்கு கொடுக்குது. அதனால எல்லாரும் படிங்கன்னு என்னோட ரசிகர்களுக்கு தொடர்ந்து அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் அதுல விஷயம். டெக்னாலஜி வளர வளர அழிவு கண்டிப்பா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கலாம். இந்த படத்துல அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. டெக்னாலஜி 2 வகையா யூஸ் பண்ணலாம். அது ஒரு தீக்குச்சி தான். பத்துச்சுன்னா தீக்குச்சி வச்சு வெளிச்சமும் கொடுக்கலாம், கூறியும் அழிக்கலாம். ஸோ டெக்னாலஜி நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறத வச்சுதான் அதுக்கான பதில் இருக்கு. ஸோ நான் வந்து அதுக்கான அப்படி அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது இருக்கா இல்லையான்னு நீங்களும் தான் சொல்லணும். இல்ல 3ஆம் உலகப் போர் வந்து வாட்டர்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் உலகப் போர் வாட்டர்ல தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா நீங்க வந்து கடைசி உலகப் போர் டெக்னாலஜி தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்ல வந்திருக்கீங்க. ரெண்டுக்கும் டிஃபரெண்ட். இல்ல, இது படம் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா புரியும் உங்களுக்கு. ஓகே, கான்செப்ட் கூட இப்போ 2-3 நாள் முன்னாடி நடந்தது. அது கூட ஏதோ பசங்க சண்டே ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் உங்க கான்செப்ட்ல அந்த மாதிரி நடக்கவே இல்லை. ஆனா இது வரைக்கும் கான்செப்டே நடக்கவே இல்லை. கோயம்புத்தூர்ல 2-3 நாள் முன்னாடி நடந்தது உங்களுக்கு. அப்போ அங்க வந்து காலேஜ் பசங்க அடிச்சுக்கிட்டாங்க. அது ஒரு 200 பேர் இருக்கு, ஒரு 20,000 பேர் இருக்கிற இடத்துல 25,000 பேர் வந்தாங்க அந்த கான்செர்ட்டுக்கு. அதுல டான்ஸ் ஆடுறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்க, ஏன்னு ஒரு ஒரு திருவிழால நடக்கிற மாதிரி என்ன இடிச்சிட்ட அப்படின்னு இது பண்ண, உடனே சண்டை போட்ட அந்த 10 பேரை உடனே வெளில அனுப்பிச்சாச்சு. அது அங்க நடந்த மீதி 19,000 பேருக்கும் தெரியாது அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு. பட் அதை வந்து நீங்க இதுல போடுறதுக்கு அப்புறம் தான் எனக்கே அப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரியும். ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் என்ன ஆச்சுன்னு. ஒரு 10 பசங்க அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்களை எனர்ஜியில் என்ஜாய் பண்றப்போ ஒன்று நடக்கும்ல. ஸோ அப்படி அவங்க 10 பேரை வெளியில அனுப்பிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ அவ்வளவுதான் அதோட விஷயம். அதுல ஒரு எதுவுமே பெரிய எதுவுமே அப்படி ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. தொடர்ந்து உங்களுடைய ஆல்பம் சாங் தான் எல்லாமே எதிர்பார்க்கறது. இப்போ நீங்க ப்ரொடக்ஷன்ல வேற இறங்கிட்டீங்க. ஆல்பம் சாங் கான்செப்ட் வருமா இல்ல இதோட க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்னு ஆரம்பிச்சு அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு ஏதோ எஃப்ஜே எல்லாம் அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு திரைப்படங்கள் வந்துருக்கு. நிறைய இளைஞர்களுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துட்டோம். ஸோ நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல எங்களுடைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வருவாங்கன்னு.
ஆனால் நீங்கள் சொன்னீங்க பேசும்போது நிறைய ப்ரொடியூசரோட குறுக்கீடுகள் வந்து இருக்கிறதுனால தான் நான் வந்து தனியாக ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சேன்ட்டு. ஸோ யாரை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க? குறுக்கீடு கிடையாதுண்ணே, குறுக்கீடுன்னு சொல்லலை. ப்ரொடியூசர் வந்து இப்போ நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்ப எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும்லண்ணே. ப்ரொடியூசர் அந்த மார்க்கெட்டுக்கு தானே போடணும், ஏன்னா அதுதான் ஒரு வியாபாரத்துல சரியான முயற்சி. அப்ப நம்ம ஒரு அதை தாண்டி ஒரு இல்லைன்னா அவங்க நம்ம அப்பாவா இருக்கணும், அண்ணனா இருக்கணும், சொந்தக்காரங்களா இருந்தா அதை தாண்டி அந்த லாபத்தை தாண்டி அவங்க நம்ம மேல நம்பிக்கை வச்சு ஒன்று பண்ணலாம். அப்படி யாருமே நமக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னா நம்மளே தான் அதை பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி அந்த மார்க்கெட் கேப்பை தாண்டி இவ்வளவு பெரிய ஒரு படம் எடுக்கும் பொழுது நானே தான் என் மேல நம்பிக்கை வச்சுக்க முடியும், என் பசங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச கண்டென்ட்டை நான் கொண்டு வரணும்னா அதை நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ அப்படிதான் இதை சொல்றேன். இதுல குறுக்கீடெல்லாம் இல்லை, குறுக்கீடுலாம் இருக்காது. குறுக்கீடு இருந்தாலும் அதுல இது இருக்காது, லாஜிக் இல்ல. எப்படி குறுக்கிட முடியும்? யாரும் அப்படி குறுக்கிட மாட்டாங்க. சரி, நீங்க ஸ்டேஜ் ஏறும்போது சொன்னாங்க எல்லாருமே 15 வருஷம் 20 வருஷம் 18 வருஷம்னாங்க. ஆக்சுவலா என்னன்னா பார்த்தா உங்களுக்கு 25 வயசு மாதிரி தான் தெரியுது. உங்களோட வயசு என்ன? எல்லாருமே வந்து உங்களோட இளமையின் ரகசியம் என்ன? ஒன்றும் இல்லை, 2005 நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்னோட முதல் மிக்ஸ் டேப் வந்துச்சு. ஸோ அங்கிருந்து டிராவல் ஆக ஆரம்பிச்சோம் நானும் ஜீவாவும். ஸோ நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ஆரம்பிச்சிட்டேனே. எனக்கு மேடைகளும் வாய்ப்பும் இல்லை, ஏன்னா எனக்கு யாரையும் தெரியல. நான் சென்னைக்கு வரதுக்கே அங்கிருந்து நான் காலேஜ் முடிச்சு காசு சேர்க்கறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்னால் சென்னையை கிளம்பி வர முடிஞ்சுது. ஸோ சென்னை வந்து ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு லக்கிலி அண்ணனை மீட் பண்ற வாய்ப்பு கிடைச்சு. சுந்தரண்ணா வந்து எனக்கு ஒரு இசையமைப்பாளர் வாய்ப்பு தராரு. நாங்க 2005 இருந்தே பாட்டு போட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கான அதாவது நான் சுந்தரண்ணாவோட முதல் படம் சைன் பண்றப்பவே எனக்குன்னு ஒரு அண்ணனே சொல்லுவாரு, ஆம்பளை லான்ச்ல அவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. ஏன்னா அது இண்டிபெண்டன்ட் மியூசிக் மூலமா சேர்த்த ஃபேன்ஸ். எனக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இல்லாதனால எனக்கு மேல வர்றதுக்கு அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தே நான் பண்ணிருக்கேன். இப்போ நான் இந்த வேற யாருக்கும் அது நடக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த இத்தனை தமிழண்டா மூவ்மெண்ட், அண்டர் கிரவுண்ட் ட்ரைப், தமிழ் என்டர்டைன்மெண்ட் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு அது நடக்கூடாது, அவ்வளவுதான். அதுல நிறைய பேர் கூட டிராவல் ஆயிருக்காங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறப்ப அவர் எனக்கு பேக்அப் டான்ஸரா இருந்தாரு. ஸோ அவர் வந்து அவங்க எங்க பின்னாடி டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட இவ்வளவு வருஷம் டிராவல் ஆயிட்டோம். ஸோ அந்த இதனால அவ்வளவு வருஷமா தெரியுது. ஓகே, டன், தேங்க்யூ. கடைசியாக இந்த படத்துடைய காஸ்ட் அனைவரையும் மேடை கலைத்து ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கணும். அது நடுவில் எங்க அண்ணன் சுந்தர்சி அவர்கள் நிற்கணும்னு ஆசைப்படுறேன். வருகை தந்த பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மீடியா சேர்ந்த நிறைய பேர் வந்து தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ஹிப்ஹாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஹிப்ஹாப் தமிழா சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 20ஆம் தேதி படம் தியேட்டர்ல வருது, பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் பாருங்க.